கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறதை நாங்கள் உணரும்படி ஆண்டவரே அப்பா, இந்த காலை வேளையில் இந்த விடுதலை ஆராதனை முகாமை கர்த்தர் ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியானவரே, வந்த பிள்ளைகளையும் வர இருக்கிற உம்முடைய பிள்ளைகளையும் இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே உம்முடைய கரங்களினால் நீர் தொட்டு அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய திருக்கரம் உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தட்டும். தேவ ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளை தாங்கி நடத்துங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, வந்தது நல்லதென்று சொல்ல தேவன் கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, உம்முடைய கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆவியானவரே அப்பா, உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறத நாங்கள் உணரும்படி ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால் இன்றைக்கு தொடுங்க. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியுடைய வல்லமை எங்களை நிரப்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய வல்லமை எங்களை தொடட்டும். ஆவியானவர் அந்த காலை வேளையிலே ஆண்டவரே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு விடுதலையோடு கூட கடந்து செல்வதற்கு தேவன் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறத ஆண்டவரே ஸ்தோத்திரம். எலியாவின் தேவன் ஆண்டவரே கர்த்தர் இன்றைக்கு அப்பா இந்த ஜனங்களுக்குள்ளே என்னை காண பண்ணுங்கன்னு சொன்னது போல ஆண்டவரே கர்த்தர் பகிரங்கமாய் வெளியரங்கமாய் பதில் தந்தது போல கர்த்தர் அந்த நாளில் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு பகிரங்கமாய் நீர் வெளியரங்கமான பதிலை கொடுங்க. ஆண்டவரே, உம்முடைய கரம் உன்னோடு கூட எங்களோடு கூட இருக்கிறதை உணரும்படி, நீங்கள் எங்கள் கூட இருக்கிறதை நாங்கள் உணரும்படி கிரியை செய்யுங்க. அப்பா, நம்முடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, பாடல் பகுதியை பாடுகிறதான அருமையான கர்த்தருடைய தாசன் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம். பாடுகிற வேளையில் நம்முடைய வல்லமை பெருகட்டும். நம்முடைய கிருபை பிரசன்னத்தினால நிரம்பட்டும். பவுலும் சீலாவும் துதிக்கிற வேளையிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது போல ஆண்டவரே இந்த கால வேளையில் நம்முடைய மகிமை வெளிப்படுவதாக. ஆவியானவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, அருமையான சகோதரர் நீர் ஆளுகை செய்யும். ஆண்டவரே, இந்த ராக் ஆஃப் இஸ்ரேல் மினிஸ்ட்ரியை கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே இந்த ஊழியத்தின் சார்பாக பாடல் பகுதியை பாடி ஆண்டவரே எங்களை ஆவிக்குள்ளாக நிரப்புகிற அப்பா ஸ்தோத்திரம் உடைய மகனை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே, உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே, எடுத்து பயன்படுத்துங்க. உம்முடைய நாமம் மகிமைப்பட எடுத்து பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. இப்பொழுதும் அருமையான டேவிட் அவர்களே இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் விடுதலை ஆராதனை கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? பிரைஸ் தி லார்ட். ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். என்னை படைத்தவரே, என்னை அழைத்தவரே, துணையாக எப்போதும் வருபவரே, முன்குறித்தவரே, வணைந்தவரே, உள்ளங்கையில் என்னை வணைந்தவரே என்று என்னோடு கூட சேர்ந்து அவர் நம்மை படைத்த தேவன், அவருக்கு நன்றி சொல்லி துதிப்போம். நேசித்தோர் எல்லாம் என்னை தூக்கி எறிய நீர் மட்டும் ஏனோ என்னை சேர்த்து கொண்டீர். பாசம் காட்டி மாறாத அன்பை எனக்கு தந்தவரே. அந்த நாமத்தை உயர்த்தி இந்த நாளில் ஆராதிக்க போகிறோம். உலகம் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு, ஏதாவது ஒரு ஆதாயம் இருந்தால் தான் எந்த மனுஷனும் நம்மளை நேசிக்க முடியும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மை நேசிக்கிற ஒரே தேவன் அந்த பரிசுத்தமுள்ள இயேசு கிறிஸ்து. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே நேசிக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து நன்றி ஆண்டவரே, என்னை படைத்தவரே, அழைத்தவரே, துணையாக எப்போதும் வருபவரே, முன் குறித்தவரே, வாணைந்தவரே, உள்ளங்கையில் என்னை அன்பாய் வரைந்தவரே, என்னை படைத்தவரே, அழைத்தவரே, துணையாக எப்போதும் வருபவரே, முன் குறித்தவரே, வாணைந்தவரே, உள்ளங்கையில் என்னை அன்பாய் வரைந்தவரே, இயேசுவா நீரந்த துணையாளரே, இயேசுவா நீரந்த எஜமானரே, என்னை படைத்தவரே, அழைத்தவரே, துணையாக எப்போதும் வருபவர், முன் குறித்தவரே, வணைந்தவரே, உள்ளங்கையில் என்னை அன்ப வரைந்தவரே. நேசித்தோர் எல்லாம் என்னை தூக்கி எறிய
நீர் மட்டும் ஏனோ என்னை சேர்த்து கொண்டு பாசம் காட்டி மாறாத அன்பை எனக்கு தந்தவரே. சொல்லுவோமா? நேசித்தோர் எல்லாம் என்னை தூக்கி எறிய நீர் மட்டும் ஏனோ என்னை சேர்த்து கொண்டு பாசம் காட்டி மாறாத அன்பை எனக்கு தந்தவரே. இயேசுவா நீரந்தன் துணையாளரே. இயேசுவா நீரந்தன் எஜமானனே. படைத்தவரே என்னை அடைத்தவரே, துணையாக எப்போதும் வருபவரே, முன் குறித்தவரே, வணைந்தவரே, உள்ளங்கையில் என்னை அன்பாய் வரைந்தவரே. படைகள் எல்லாம் என்னை சூழ நின்று பட்டய வார்த்தையால் என்னை தீண்டும் போது பலத்த அரணாய் எனக்காக நின்று பாதுகாத்தவரே. படைகள் எல்லாம் என்னை சூழ நின்று பட்டய வார்த்தையால் என்னை தீண்டும் போது பலத்த அரணாய் எனக்காக நின்று பாதுகாத்தவரே. இயேசுவா நீரந்தன் துணையாளரே. நீரந்தன் எஜமானனே. என்னை படைத்தவரே என்னை படைத்தவரே, அழைத்தவரே, துணையாக எப்போதும் வருபவரே, முன் குறித்தவரே, அழைத்தவரே, உள்ளங்கையில் என்னை அன்பாய் வரைந்தவரே. என்னை படைத்தவரே, அடைத்தவரே, துணையாக எப்போதும் வருபவரே, முன் குறித்தவரே, வரைந்தவரே, உள்ளங்கையில் என்னை அன்பாய் வரைந்தவரே. அல்லேலூயா. படைகள் எல்லாம் என்னை சூழ நின்று பட்டய வார்த்தையால் என்னை தீண்டும் போது யோபு சொல்லுகிறார், அவருடைய வில்லாளர் என்னை சூழ்ந்து கொண்டார்கள், அம்பு என் ஈரலை பிளந்தது. இன்றைக்கு ஒருவேளை அநேகருடைய வார்த்தைகளால் நீங்கள் குத்தப்பட்டு உங்கள் ஈரலெல்லாம் பிளந்து உள்ளான மனிதனில் எழும்ப முடியாதபடிக்கு காயப்பட்டவர்களாய் நீங்கள் ஒருவேளை இருக்கலாம். அவர் சொல்லுகிறார், நான் சோதித்த பின்பு பொன்னாக விளங்குவேன். நம்மை கொண்டு அநேகரை தேவன் ஆறுதல் படுத்தும்படியாக, நம்மை உடைத்தாலும் நொறுக்கினாலும் நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. ஹல்லேலூயா. படைகள் எல்லாம் என்னை சூழ நின்று பட்டய வார்த்தையால் என்னை தீண்டும் போது பலத்த அரணாய் நமக்காக நின்று நம்மை பாதுகாக்கிற தேவனே, இதனாலே உயர்த்தி ஆராதிப்போமா? படைகள் எல்லாம் என்னை சூழ நின்று பட்டய வார்த்தையால் என்னை தீண்டும் போது பலத்த அரணா எனக்காக நின்று பாதுகாத்தவரே. படைகள் எல்லாம் என்னை சூழ நின்று பட்டய வார்த்தையால் என்னை தீண்டும் போது பலத்த அரணா எனக்காக நின்று பாதுகாத்தவரே. இயேசுவா நீரந்தன் துணையாளரே. அந்த அன்பை உணர்ந்து இயேசுவா நீரந்தன் எஜமானனே உயர்த்துவோ. நீரந்தன் துணையாளரே இயேசுவா நீரந்தன் எஜமானனே. என்னை படைத்தவரே, அழைத்தவரே, துணையாக எப்போதும் வருபவர், குறித்தவரே, வணைந்தவரே, உள்ளங்கையில் என்னை அன்பாய் வரைந்தவரே. என்னை படைத்தவரே, அழைத்தவரே, துணையாக எப்போதும் வருபவரே, குறித்தவரே, வணைந்தவரே,
உள்ளங்கையில் என்னை அன்பாய் வரைந்தவரே. முள்ளுள்ள பாதையில் நான் நடந்தபோது கழுகை போல என்னை தூக்கி சுமந்தி வறுமை மாற்றி வளமான வாழ்வை எனக்கு தந்தவரே. உள்ளுள்ள பாதையில் நான் நடந்தபோது கழுகை போல என்னை தூக்கி சுமந்தி வறுமை மாற்றி வளமான வாழ்வை எனக்கு தந்தவரே. இயேசுவா நிரந்தன் துணையாளரே. நிரந்தன் எஜமானனே, என்னை படைத்தவரே. பூரித்தவரே, வணைந்தவரே, உள்ளங்கையில் என்னை அன்பாய் வரைந்தவரே, என்னை படைத்தவரே. அந்த படைத்த தேவனை இந்த நாளில் உயர்த்தி ஆராதிப்போம். அந்த தேவ மகிமை இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களை சந்திக்க முடியும். உள்ளங்கையில் என்னை அன்பாய் வரைந்தவரே, என்னை படைத்தவரே, அடைத்தவரே, துணையாக எப்போதும் வருபவரே, பூரித்தவரே, வரைந்தவரே, உள்ளங்கையில் என்னை அன்பாய் வரைந்தவரே. இயேசுவா நிரந்தன் துணையாளரே. இயேசுவா நிரந்தன் எஜமானனே. இயேசுவா நிரந்தன் துணையாளரே. இயேசுவா நிரந்தன் எஜமானனே, என்னை படைத்தவரே, படைத்தவரே, பூரித்தவரே, வணைந்தவரே, உள்ளங்கையில் என்னை அன்பாய் வரைந்தவரே, என்னை படைத்தவரே, அழைத்தவரே, துணையாக எப்போது வருபவரே, முன் பூரித்தவரே, வணைந்தவரே, உள்ளங்கையில் என்னை அன்பாய் வரைந்தவரே. முள்ளுள்ள பாதைகளில் நடக்கும் பொழுதெல்லாம் கழுகை போல நம்மை காக்கிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வஸ்திரம் எல்லாம் பழமையாய் போகாம, பாதரட்சிகள் எல்லாம் பிஞ்சு போகாம பாதுகாக்கப்பட்டது அவரே தூக்கி நம்மை சுமந்த தேவனாக இருந்ததுனால தான் ஒரு சேதமும் இல்லாமல் இந்த நாள் வரையிலும் அவர் சமூகத்தில் நிற்கிறோம். அவரே நம்மை தூக்கி சுமந்ததுனால நமக்கு ஒரு சேதமும் வரவில்லை. ஒரு மனிதன் தன் தகப்பனை தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல இந்நாளில் அவர் நம்மை தூக்கி சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே. எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே. புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீர்தானே. புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீர்தானே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. பாடும்போது
என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, என்னை சூழ்ந்திருக்கின்றே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, என்னை சூழ்ந்திருக்கின்றே. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. 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 நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் எழுந்து நின்று அவர் நாமத்தை உயர்த்தி இந்த நாளில் ஆராதிப்போம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை எங்களுக்கு தந்தீங்களே, உம்முடைய சமூகத்தில் இருக்கிற பாக்கியத்தை தந்தீங்களே. எங்க உள்ளான மனிதனை உண்மையிலே பலனடைய செய்கிறீரே, எங்களை ஆற்றுகிறீரே, தேற்றுகிறீரே. நன்றி ஆண்டவரே. இந்த நிலையற்ற வாழ்வில் உம்மை ஆராதிக்க கொடுத்த பாக்கியத்துக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய மகிமையில் இருக்கிற பாக்கியத்தை நீர் தந்ததுக்காக நன்றி, நன்றி, நன்றி. உங்கள் மகிமையில் இருக்கிற பாக்கியத்துக்கு நீர் தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் சத்தத்தை உயர்த்தி அவரை உயர்த்துவோமா. நன்றி அப்பா. வெறுமையானது, உலகத்தில் பலனற்றது, ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டாததுமா இருக்கிற
அவைகளுக்கெல்லாம் உலகத்துல கூட்டம் இருக்கு. ஒன்றுமே இல்லை, ரட்சிக்கல, பரிசுத்தப்படுத்தல, ஒரு வெறுமையான பலனற்றதல் எல்லாம் உலகத்துல கூட்டம் இருக்கு. ஆனா திருச்சபையில, சபைகளில உண்மையுள்ள தேவனை ஆராதிக்க, அந்த மகிமையில பிரவேசிக்க ஜனக்கூட்டம் இல்லைங்கிறது எவ்வளவு வேதனைக்குரியதா இருக்கு. இந்த நாளில தேவ சமூகத்துல அவரை நோக்கி பார்த்து பாரமுடையவர்களா நான் யோசித்து பார்த்தபோது, யோவான் ஸ்நானனுடைய தகப்பன் சகரியா பரிசுத்த ஆவியில நிரம்பி தீர்க்க தரிசனம் சொன்னாரு. எலிசபெத் பரிசுத்த ஆவியில நிரம்பி மரியாளுக்கு வாழ்த்துதல் சொன்னாங்க. இன்றைக்கும் சபைகளில் பரிசுத்த ஆவியில நிரம்புறோம். ஆனா அந்த பெந்தகோஸ்தே நாள்ல நடந்த அற்புதத்தை பார்க்க முடியலையே. அந்த பெந்தகோஸ்தே நாட்கள்ல நடந்த அந்த அற்புதம் எங்கே? ஒரு நதி உண்டு, அது தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அது சந்தோஷிப்பிக்கும். பளிங்கை போல தெளிவான சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. அந்த நதி இந்த நகரத்தை, நம்ம ஊர் பட்டணத்தை சந்தோஷிப்பிக்கத்தக்கதா, நமக்குள்ள இருந்து அது பாயத்தக்கதா. உள்ளத்துல நான் தான் அந்த நதி, எனக்குள்ள இருந்து தான் பாய்கிறது அந்த நதி. நானே அந்த மனிதன், தேவனால, தேவனுடைய வாயாக இருக்கிற மனிதன், தேவனுடைய தூதனாய் இருக்கிற மனிதன் நானே என்று ஆவியானவரே என்னை நிரப்புங்க, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. அந்த அப்போஸ்தலர் நாட்களில், அந்த பெந்தகோஸ்தே நாளில் நடந்த அற்புதம் எங்கே? சம்பூர்ணமாய் ஆவியை பொழிய பண்ணினாரே. சம்பூர்ணமா பொழிய பண்ணுங்க ஆண்டவரே. கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு இல்லை, நீச்சல் ஆழம் ஆண்டவரே. நீச்சல் ஆழம், நீச்சல் ஆழலைன்னா அது உப்பு கடல்ல போயிடும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஜனங்களை ஆரோக்கியமாக்குகிற நதி எங்களுக்குள்ள இருந்து பாயட்டும்பா. ஜனங்களை பரிசுத்தப்படுத்தத்தக்கதா, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று உம்மண்டையில ஓடி வரத்தக்கதா அப்படிப்பட்ட நதி இந்த ஆலயம் முழுவதும் நிரப்பும்படியா நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். பாரமுள்ளவர்களா எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட நதி வேணும் ஆண்டவரே. நாங்க போகிற இடமெல்லாம் ஆரோக்கியமாகணும், நாங்க கையை நீட்டுகிற இடத்துலலாம் அற்புதம் நடக்கணும். நன்றி ஆண்டவரே. எவ்வளவு காலம் வெறுமையானது, பலனற்றது, ஒன்றுக்கும் உதவாதது, ரட்சிக்க மாட்டாதது, இவைகள் எல்லாம் ஆண்டவரே எவ்வளவு காலம் தலையெடுக்கும். சகரியா புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல, ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்க கூடாதபடிக்கு யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள் உண்டாயிருந்ததை பார்க்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒருவரும் செய்ய முடியாத, முற்பிதாக்கள் செய்த காலத்தில் செய்த ஊழியங்களை இப்போ ஒருவரும் எழும்ப முடியாதபடிக்கு, செய்ய முடியாத அளவுக்கு ஒரு கட்டப்பட்ட நிலையில் இருக்கு. அந்த சிதறடித்த கொம்புகளை எல்லாம் சிதறடிக்க தொழிலாளிகளால் கர்த்தர் நம்மை எழுப்பும்படியா, அவைகளை பயமுறுத்துகிறதற்கும், சிதறடித்த கொம்புகளை பயமுறுத்துகிறதுக்கும், விழ தள்ளுகிறதுக்கும் தொழிலாளிகளா கர்த்தர் வேலை செய்கிறவர்களா நம்மை எழுப்பும்படியா. நன்றி ஆண்டவரே. பரலோகிலே உருவாகியே சிங்காசனம் அது தழுவியே என் சிரசினில் பழிதோடுதே. ஜீவநதியே, தூய நதியே, ஜீவநதியே, தூய நதியே. அலையலையாய் 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 அலையலையாய்
அலையலையாய் அலையலையாய் அலையலையாய் அலையலையாய் அலையலையாய் அலையலையாய் அலையலையாய் அலையலையாய் அலையலையாய் அலையலையாய் அலையலையாய் அலையலையாய் கணுக்காலல்ல முழங்காலல்ல என்றிருப்பத நிச்சலாகவே அபிஷேகத்தில் நான் மூழ்கணும் ஜீவநதியே தூய நதியே ஜீவநதியே தூய நதியே அலையலையாய் 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 அலையலையா அந்த பிரசன்ன நிரப்ப முடியும் அலையலையாய் 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 பரலோகிலே உருவாகியே சிங்காசனம் அது தழுவியே என் சிரசினில் வழிந்தோடுதே ஜீவநதியே தூய நதியே ஜீவநதியை கேட்போமா ஜீவநதியே தூய நதியே ஜீவநதியே நதி ஆண்டவரே நதி ஊற்றுலப்பா ஊற்றுல ரட்சிப்பின் ஊற்றிலேயே நாங்கள் தாகம் தீர்க்கப்பட்டவர்களாய் அல்ல ரட்சிப்பின் ஊற்று மாத்திரம் அல்ல நதியாய் நகரத்துக்குள்ள பாயணுமே ஜீவநதியே தூய நதியே ஜீவநதியே தூய நதியே நதி பாயட்ட ஆவியானவரே சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிற நதி ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் பலவீனங்களை பலமாய் மாற்றுகிற அந்த நதி ஓ துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற அந்த நதி இப்பொழுது எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் ஜீவநதியே தூய நதியே ஜீவநதியே தூய நதியே ஜீவநதியே தூய நதியே ஜீவநதியே தூய நதியே அலையலையாய் 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 என்ன நிரப்புங்க ஆண்டவரே சத்தத்தை உயர்த்தி பாடுவோம் அலையலையாய் நிரப்புங்க அலையலையாய் அலையலையாய் இந்த மண்டலம் முழுவதும் இந்த எல்லை முழுவதும் அலையலையாய் உங்களுடைய பிரசன்ன நிரப்பட்டும் அலையலையாய் பாய்ந்து ஓடட்டும் ஓ எல்லா சாபங்களையும் ஆசீர்வாதமாய் மாற்றுகிற அந்த நதி நகரத்துக்குள்ளே பாய்ந்து ஓடட்டும் இந்த பகுதியில இந்த கிராமங்களில அந்த நதி பாய்ந்து ஓடட்டும் நதி பாய்ந்து ஓடட்டும் எல்லா வெறுமையான எல்லாவற்றையும் அடித்து கொண்டு போகட்டும் அந்த நதி இப்பொழுதே அலையலையாய் 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 உம்முடைய மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே எஸ் எஸ் அலையலையாய் உம்முடைய மகிமை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும் எஸ் எஸ் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டீரே இந்த பலவீனமான பாத்திரங்களிலே பலமில்ல உன்னதத்தில் இருக்கிற அந்த ஆவியை எங்க உள்ளத்துல ஊற்றுங்க ஆவியானவர் அது நதியாய் பாய்ந்து ஓடட்டும் ஓ அலையலையாய் அலையலையாய்
அலை அலையால் அவருடைய பிரசன்னம் நம்ம பகுதியில் நம்மை கண்டு ஆச்சரியப்படத்தக்கதா அந்த நதி ஒவ்வொருவரையும் நிரப்பத்தக்கதா நம்மை கொண்டு அற்புதங்களை அடையாளங்களை செய்யத்தக்கதா அந்த நதி பாயட்டுமே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். 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 அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவேன். அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவேன். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாள். வற்றாத ஜீவ நதி ஒவ்வொருவரை நிரப்பட்டும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். 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 ஒழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒழிந்திடும் வல்லமை. தேவன் இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நம்மை நிரப்பும்படியாக பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கிற தேவன். அந்த வல்லமையினால நம்மை அபிஷேகம் பண்ண முடியாது. பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ண முடியாது. அந்த வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியினால மாத்திரம் இல்ல, அந்த வல்லமை ஓ எஸ் உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. இன்றே தாங்க தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. முற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. எல்லா தொய்ந்த ஆவியும் உயிர்ப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவரே, நீர் இப்பொழுது ஊற்றப்படுவீராக. எஸ் ஊற்றுங்க 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 ஊற்றுங்க. எல்லா தொய்ந்த ஆவியையும் ஊற்றுங்க. எல்லா பலவீனத்தையும் ஊற்றுகிற அபிஷேகம் இப்பொழுது ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். எல்லாவற்றாலும் நிரப்புகிறவரே, ஒழிந்திட்ட ஆவியை ஆரியாக ஒழுங்கிடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவி, பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும்
அந்த அக்கினினால நிரப்புங்க. பரிசுத்த ஆவியினால நிரப்புனீங்க, அக்கினினால நிரப்புங்க, வல்லமையினால நிரப்புங்க. வல்லமையினால அபிஷேகம் பண்ணின தேவனே, அந்த வல்லமை அந்த வல்லமை ஒவ்வொருவரையும் இப்பொழுது ஆட்கொள்ளும்படியா. இயேசுவின் நாமத்தினால அந்த வல்லமை, வல்லமையினால அபிஷேகத்தை ஊற்றுவீராக. வெறுமையாய் அல்ல. Glory fire, glory fire, fire Jesus, yes, oh fire Jesus, yes, oh உற்றிடுமே உம்மல்லமையன் இந்த நாளில் எங்கள் மேலே உற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் வல்லமையோடு வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் ஊற்றுங்க ஆவியானவரே, வல்லமையின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், வல்லமையின் அபிஷேகம், அக்கினியின் அபிஷேகம். எஸ், அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்ன தேவனே, அக்கினினால நிரப்புங்க. எஸ், அக்கினினால இப்பொழுது அக்கினினால நிரப்புங்க. அக்கினியாய் கொடுத்து விட்டு எரிய விடுவீராக. எஸ், நிரப்புங்க. அனலா எங்களை கொழுந்து விட்டு பட்சிக்கிற அக்கினியானவரே, எல்லா வெறுமையின் மேலும் அந்த பட்சிக்கிற அக்கினி வரத்தக்கதா எங்களையே ஒரு எலியாவை போல அக்கினியை தீ கொளுத்துகிறவர்களா எல்லா பாகால்களையும் சுட்டரிக்கிற அபிஷேகம். ஓ glory fire நிரப்ப முடியாது. touch God, yes Lord. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடும். ஜீவ நதியா எங்களுக்குள்ள பாய்ந்தருள் ஆண்டவரே. ஒரு அக்கினி, ஒரு வல்லமை வேணும்பா. எவ்வளவு நாளுப்பா வெறுமையான ஊழியம் வேணாம், வெறுமையான ஜீவியம் வேணாம். எஸ் லார்ட், அக்கினி வல்லமை. எஸ் அக்கினியை நிரப்புங்க ஆண்டவரே. கேட்போமா? என்ன நிரப்புங்க ஆண்டவரே. உங்க ராஜ்யத்தை கட்டுகிற அளவுக்கு என்ன நிரப்புங்க. அற்புதத்தை செய்கிறவனா. எஸ் இந்த நாளில் எங்கமே வல்லமையோடு வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை ஆவியே என்னை அபிஷேகி. சிறிய நெருப்பு காட்ட கொளுத்துகிறது ஆண்டவரே. ஒரு நெருப்பு கொளுத்தத்தக்கதாய், பாவத்தை கொளுத்தத்தக்கதாய், சத்துருக்களை நிர்மூலமாக்கத்தக்கதா அந்த நெருப்பு, அந்த ஏசாயாவிட்ட இருந்த நெருப்பு, அந்த நாவல பட்ட நெருப்பு எங்களை நிரப்பட்ட ஆண்டவரே. எஸ் லார்ட், அற்புதங்களை செய்கிற வல்லமை வேணும்பா. அற்புதங்களை செய்கிற வல்லமை. எஸ் ஊற்றுங்க. எல்லா வெறுமையின் மேல வெறுமையை மாற்றுகிற தேவன், இருளை மாற்றுகிற தேவன், இருள் இருக்கிற இடத்துல அசைவாடுகிற ஆவியானவரே. வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையுடே அழலாய் கொழுந்து தெரிய. அக்கினியால் எம்மை நிரப்பும், அழலாய் கொழுந்து தெரிய. அக்கினியால் எம்மை நிரப்பும். ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில். அக்கினியை போட வந்தேன்னு சொன்னீங்களே, அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன்னு சொன்னீங்களே. கேதாரின் ஆடுகள் எல்லாம் அப்பா
சேர்க்கப்படட்டும், இந்த பலிபீடத்தில் சேர்க்கப்படட்டும். எல்லா ஜனங்களும் ஓடி வரத்தக்கதா இங்கே இருந்து, இந்த திருச்சபையில இருந்து ஒரு அக்கினி, ஒரு நதி பரவி பாய்வதாக. ஜனங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். எல்லா சாப கட்டுகளும் உடைக்கப்படுவதாக. ஜனங்களை சிறைப்படுத்துகிற எல்லா பொல்லாத வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால சுட்டரிக்கப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவரே, வெள்ளம் போல சத்துருவை அடித்து கொண்டு போவீராக. பாதைகளை தாழ்த்திடுவே, கடும் பள்ளங்களை கடத்திடுவே, சதிகளை முறியடிப்பே, சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றுங்க ஆவியானவரே. எங்களுக்குள்ள இருந்து நீங்க செயலாற்றுகிறத எங்க பகுதியில் இருக்கிற ஜனங்க பார்க்கணும்பா. கிருபை செய்யுங்க. அக்கினியை போடுங்க, அக்கினியை போடுங்க. அக்கினினால நிரப்புங்க. அக்கினினால எங்களை கொழுந்து விட்டு செய்கிற அந்த அபிஷேகத்தினால நிரப்புங்க. க்ளோரி 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 க்ளோரி. மகிமை மகிமை, அந்த பரலோக மகிமை அந்த சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த நதி பாய்ந்து ஓடுவதாக. எஸ்லாம் பாய்ந்து ஓடுவதாக. இயேசுவின் நாமத்தினால் பாய்ந்து ஓடுவதாக. அக்கினியை இந்த நாளில் எங்கள் வல்லமையுடே, வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கீர உம் அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. பாடல் கொண்டு உமக்காக எழும்பீர ஊற்றிடுமே. உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. உம்மக்கிரியை இந்த நாளில் எங்கள் மேல் வல்லமையோடே, வல்லமை வல்லமே. அந்த வல்லமையின் அபிஷேகம் கலக்க ஊற்றுகாவியானவரே, அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆனல் கொண்டு உமக்காக எழும்பீர நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா எத்தனை இன்பமே. உந்தன் சமூகமே எத்தனை இன்பமே. உந்தன் சமூகமே என் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம்
அவருடைய சமூகம் நமக்கு போதும். நாம் நிற்கையிலும் நாம் நடக்கையிலும் எல்லா வேலையிலும் அவருடைய சமூகம் நம்மை தாங்குகிறது. சங்கீதம் 91 கர்த்தர் அவ்வளவாய் சொல்லுகிறார், நீங்க நடக்கிற எல்லா இடங்களிலும் அவர் தம்முடைய தேவ தூதர்களை கொண்டு நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் வந்திருக்கிறோம் பிள்ளைகளை ஆசீர்வதியும். தேவ கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமேன். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? அந்த விடுதலை ஆராதனை முகாமுக்காக வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நாம் வந்ததற்குரிய முகாந்திரம், நாம் வந்ததற்குரிய நோக்கம், நாம் இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டதற்கான ஒரு காரணங்களை தேவன் பின்னாட்களிலே அவர் வெளிப்படுத்துவாராக. ஆமேன். நம்ம எல்லாரும் கண்களை மூடி இந்த வேளையில் நாம் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் எந்த நோக்கத்திற்காக அவருடைய சமூகத்தில் வந்திருக்கீங்களோ, ஆண்டவர் என்ன காரியங்களுக்காக உங்களை அந்த இடத்துல அழைத்து வந்திருக்கிறாரோ, கர்த்தர் உங்களுடைய உள்ளங்களை கவனிக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்முடைய இருதயத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். மனிதனுக்கு இருதயத்தை உருவாக்கினவர் கர்த்தர். அவர் நாம் என்ன சிந்திக்கிறோம் என்பதை எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிற ஒரு கர்த்தராக இருக்கிறார். நம் தாயின் கருவில் முன்பு குறிக்கப்படும் முன்னே அவர் நம்மை அறிந்திருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி இந்த விடுதலை ஆராதனையில் கலந்து கொண்டு இருக்கிற உங்களை கர்த்தர் இந்த நேரத்தில் பார்க்குறார். அவர் உங்களுடைய ஜெபங்களை கேட்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களுடைய கண்ணீரை கவனிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய அலைச்சல்களை அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய பிரயாசங்களை கண்ணோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். நாம் எத்தனையோ நாட்கள் இயேசு நம்மோடு கூட இல்லை என்று சொல்லி, நாம் எத்தனையோ நாட்கள் என் கூட அவர் இல்லைன்னு சொல்லி நாம் உணர்ந்திருக்கிற நேரத்தில் கர்த்தர் உங்கள் கூட தான் இருக்கிறேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் துதிக்கிறோம். இந்த காலை வேலையில் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி ஆண்டவரே. மனக்கவலையோடு மனபாரத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஐயா. உம்முடைய திருக்கரம் அவர்களோடு கூட இருக்கிறதை அவர்கள் உணரும்படி கர்த்தர் பெரிய காரியங்கள் அந்த நாட்களில் செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நான் வந்தது நல்லது என்று சொல்ல தேவன் கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே எல்லா நேரங்களையும் விட்டுவிட்டு, வேலைகளை அலுவல்களை விட்டுவிட்டு தேவனே உமது பாதத்தில் அமர்ந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக ஐயா. உம்முடைய கரம் அவர்களோடு கூட இருந்து பரிசுத்த ஆவியானவர்களை உயர்த்தி தூக்கி பிடிக்கிறத கர்த்தர் ஆண்டவரே அவர்களை தாங்குகிறத அவர்களை கண் காணும்படியாய் செய்வீராக ஐயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஒவ்வொரு மாதத்திலும் ஆண்டவரே வருகிற உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும் தகப்பனே. ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாகட்டும். ஒரு பெரிய அடையாளம் மீட்பு உண்டாகட்டும் தகப்பனே. ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவர் என் இருதயத்தில் என்ன பேசுவாரோ, எனக்கு என்ன ஆண்டவர் பேசுவார் என்கிற ஆண்டவரே ஆவலோடு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. உம்முடைய கரம் அருளோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்முடைய திருச்சபையில் நடக்கக்கூடிய இந்த ஆராதனையில், இந்த விடுதலை முகாமில் கர்த்தர் உங்களை ஒவ்வொரு மாதமும் அழைத்து வருகிற கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஏனோ தானம் என்று அல்ல, தேவனுக்கு நீங்கள் ஒருபடி முக்கியத்துவம் கொடுக்கிற போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவன் நம்மை அவர் எந்த சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார். எல்லா நேரங்களிலும் அவர் நம்மை காண்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆமேன். நாம் எல்லாவற்றையும் விட்டு அவருடைய பாதத்தருகே வருகிறோம், அவருடைய சமூகத்திலே வருகிறோம். அதற்கான பிரதிபலன் நம்ம நினைக்கலாம் எதுவுமே இல்லை, எதற்காக நாம் வருகிறோம் என்று சொல்லி. ஆனால் தேவன் அதற்குரிய பிரதிபலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பேதுரு இயேசுவை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்தொடர்கிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், மறுஜன்ம காலத்தில் நான் வரும்பொழுது இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நீங்கள் நியாயம் விசாரிப்பீர்கள். ஆமேன். அப்போது மறுஜன்ம காலத்தில் தானே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த நாட்களில் என்னுடைய இருதயத்தில் ஒரு கேள்வி எழும்பினது. ஆண்டவர் மறுபடியும் சொன்னார், இல்லை இல்லை, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எதையெல்லாம் இழந்தீங்களோ அதற்கெல்லாம் உங்களுக்கு இரட்டத்தனையான பலனை கொடுப்பேன். இந்த பூமியில் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்.
இந்த பூமியில் இருக்கிற போதே உங்களுடைய தலையை நிம்மர செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் நம்மளை கைவிட்டு விட்டார், மறந்து விட்டார் என்று சொல்லி. ஒரு நாளும் நம்மளை தேவன் மறக்கிறவர் அல்ல, நம்மளை கண்ணோக்கி பார்க்கிறவர். ஆமேன். இந்த நாளிலும் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை தந்தார். அந்த வார்த்தையை நான் உங்களோடு கூட தியானிக்க ஆசைப்படுகிறேன். யோவேல் எழுதின புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோவேல் எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் அருமையான ஒரு வார்த்தை எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த வார்த்தை என்னை உற்சாகப்படுத்தினது. பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தையோடு கூட என்னோடு கூட இடைப்பட்டதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தை வாசிங்க. யோவேல் 2. ஆமேன். அல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அடுத்த வசனம் கூட வாசிங்க பிரதர். ஆமேன். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை, என் ஜனங்கள் ஒருபோதும் என்ன பண்ணுறது இல்லையா, வெட்கப்பட்டு போவதில்லையாம். இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நீங்கள் யாராக இருந்தாலும் தேவனை உத்தமமாய் பின்பற்றுகிற நாம தான் அவருக்கு சொந்த ஜனங்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆவிக்குரிய யூதர்களாக, ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இன்றைக்கு தேவன் நம்மளை முன்குறித்து வைத்திருக்கிறார். ஆபிரகாமின் சந்ததியாக தேவன் இன்னைக்கு நம்மை அழைத்திருக்கிறார். பூமியில் இருக்கிற எல்லா ஜாதிகளிலும் விசேஷித்தமான இனம், விசேஷித்தமான பிரிக்கப்பட்ட ஜனம் எதுவென்று சொன்னால் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஜனம் மாத்திரமே. ஆமேன். கர்த்தரை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருப்பீர்கள். யாரெல்லாம் நம்ம ஆண்டவரை அங்கீகரித்து நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்கிறோமோ அவர்கள் எல்லோரையும் தேவன் தம்முடைய அதிகாரத்தை தந்து, தம்முடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை கொடுத்து அவர்களை தம்முடைய சொந்த ஜனமாக தேவன் சேர்த்து கொண்டு இருக்கிறார். பாருங்க, யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் அந்த நாட்களில், ஆதியாகம நாட்களில் இஸ்ரவேலர்கள் தவிர, யூதர்களை தவிர வேறு ஒருவரும் தேவன் பக்கமாய் சேர முடியாது. ஆனால் வேதாகமத்தில் இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை யாரெல்லாம் கை கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் எல்லாரையும் தேவன் நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறது. இன்றைக்கு நம்ம நினைக்கிறோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால என்னுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் வந்தது என்று சொல்லி. இயேசு கிறிஸ்துவை நான் அங்கீகரித்ததுனால என் குடும்பத்தில் என்ன மாற்றம் வந்தது என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவை அவருடைய ஆலயத்து செல்கிறதுனால எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி வந்தது என்று சொல்லி நீங்கள் ஒரு வேளை நினைக்கலாம். நான் சொல்கிறேன், ஆயிரம் பணம் சேர்த்து, கோடிக்கணக்கான ரூபாய்களை பணம் சேர்த்து வைத்திருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு சமாதானம் இல்லை. ஆமேன். இன்றைக்கி சமாதானம் இல்லாமல் தான் இருக்கிறாங்க, வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் தான் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தரை அங்கீகரித்த நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு மிகப்பெரிய ஒரு சமாதானத்தை தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி யாருமே நம்மளை தேற்றுவதற்கு இல்லை, யாருமே நம்மளை ஆற்றுவதற்கு இல்லை என்கிற வேளையில் இயேசு கிறிஸ்து ஓடி வருகிறார். நம்மை தாங்குவதற்கு, நம்மை பலப்படுத்துவதற்கு இயேசு வருகிறார். ஆமேன். ஒரு நாளும் என்னுடைய ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் அந்த இடத்துல அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. பாருங்கள், இந்த வசனத்தில் நான் வாசிக்கிறேன். வசனம் நமக்கு ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். உங்களை அதிசயமாய் நடத்துகிற தேவன். நீங்கள் நினைக்கலாம், இம்மட்டும் நீங்கள் உட்கார்ந்து அமர்ந்து யோசித்து பாருங்கள், நான் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், எப்படி என் வாழ்க்கையில் அந்த மாற்றம் வந்தது, நான் இயேசுவை அங்கீகரித்ததற்கு பிறகு நான் என்னத்தை பெற்றுக்கொண்டேன், என்னுடைய வாழ்க்கையில் என்னத்தை நான் சம்பாதித்தேன் என்று சொல்லி நீங்கள் தீர்மானிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உங்களை அதிசயமான வழிகளிலே அவர் நடத்தி வந்ததை. அல்லேலூயா. உங்களை அதிசயமான வழிகளில் நடத்தி வந்திருக்கிறார். யோசித்து பாருங்கள், என்னை போன்ற வாலிபர்கள், நான் ஆரம்ப நாட்கள் அந்த இடத்திற்கு வரும்பொழுது நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்ன உடனே என்னுடைய கிராம மக்கள் எல்லாரும் எதிராய் திரும்பினார்கள். என் கூட அப்போ எப்பொழுதும் ஒரு 10-15 வாலிபர்கள் இருப்பார்கள். நன்றாய் சந்தோஷமாக பயங்கரமாக அரட்டை அடிச்சுட்டு தான் நாங்கள் எப்பொழுதுமே இருப்போம். ஆனால் அந்த நாட்களில் நான் ஒருவன் மட்டும், எனக்கு மட்டும் அவர்கள் எல்லாருக்கும் வேத வசனத்தை போதித்தார்கள். ஆனால் நான் ஒருவன் மட்டும் அதை சிந்திக்க ஆரம்பித்தேன். கர்த்தர் எனக்குள்ளே இடைப்பட ஆரம்பித்தார். அந்த நாட்களில் நான் ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்க எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்தது. நாம் ஏன் இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம், இந்த வாழ்க்கைக்கும் இந்த உலகத்திற்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறது, இந்த இயேசுவுக்கும் நமக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் கீழ்ப்படிந்தால் என்ன, இவர் சொல்லுவதை நல்லதுதானே சொல்லுகிறார் என்று சொல்லி
உள்ளத்திலே எனக்குள்ளே ஒரு கேள்வி ஆரம்பித்தது. அன்றைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு என்னோடு கூட பழகின எல்லா நண்பர்களும் என்னை விட்டு தூர போக ஆரம்பித்தார்கள், விலக ஆரம்பித்தார்கள். யாருமே என் கூட சேரலை. ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் நடந்தது. அவங்கவுங்க அப்பா அம்மா, என்னுடைய நண்பர்களுடைய அப்பா அம்மா எல்லாரும் அவங்கவுங்க பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. நீ அவன் கூட சேராத, நீ அவன் கூட சேர்ந்தன்னா அவன் உன்னையும் என்ன பண்ணிடுவான், மதம் மாற்றி விடுவான் என்று சொல்லி. யாருமே இல்லை. நான் ஒருவன் மட்டும்தான் இந்த ஆலயத்திற்கு வருவேன். அப்பொழுது ஆலயம் கிடையாது, ஒரே ஒரு கொட்டகை. அந்த கொட்டகையில் தான் நான் அமர்ந்து ஜெபிப்பேன், மணிக்கணக்காக ஜெபிப்பேன். ஆண்டவரே, இந்த இடம் மாறணும், இந்த இடத்துல ஒரு ஆலயம் எழும்பணும், இந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றம் வரணும்னு சொல்லி மணிக்கணக்காக ஜெபிப்பேன். அந்த கொட்டகைகளுக்குள்ளே நான் ஒரு விஷயத்தை சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அந்த கொட்டகையை நான் கூட்டி சுத்தம் பண்ணி அழகாக வச்சுட்டு போவேன். அடுத்த நாள் காலையில் வரும்பொழுது அங்கே அந்த கதவெல்லாம் உடைச்சிட்டு உள்ளே டாய்லெட் போய் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நான் கூட்டி பெருக்கிட்டு தான் மறுபடியும் உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். அப்படியே எனக்கு மனசு எனக்கு ரொம்ப பாரமாக இருக்கும். ஏன் ஆண்டவரே இந்த மனிதர்கள் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனால் கண்ணீரோடு நான் ஜெபித்தேன். ஆண்டவரே, இந்த நிலைமை மாற வேண்டும், இந்த ஆலயத்துடைய நிலைமை மாற வேண்டும், இந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி நான் அந்த நாட்களில் ஒருவனாய் தனித்து அதிகமாக ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆனால் அந்த நாட்களிலே தேவன் ஜெபத்தை கேட்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் ஆண்டவரத்திலே வரும்பொழுது ஒருவேளை உங்கள் சொந்த பந்தங்கள் உங்களை கேலி பண்ணியிருக்கலாம், ஏளனமாய் பேசியிருக்கலாம், உங்களை அவமானப்படுத்தியிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லியிருக்கிறது என்ன தெரியுமா? உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் உங்களை எப்படி நடத்தி வந்திருக்கிறார்? அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறார். உங்கள் எல்லா தேவைகளையும் அவர் சந்தித்திருக்கிறார். ஆச்சரியமான வழிகளில் உங்களை நடத்தியிருக்கிறார். யோசித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களை கண்ணீரோடு நீங்கள் நடந்திருக்கும் பொழுது, கவலையோடு இருக்கும் பொழுது, யாருமே உங்களுக்கு சமாதானம் சொல்லியும் உங்களை உள்ளம் சமாதானமாகாது. ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை உங்கள் உள்ளத்தில் ஒரு வார்த்தையை போடும் பொழுது எல்லையில்லாத ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமேன். எல்லையில்லாத ஒரு சமாதானம். யோசித்து பாருங்கள். ஆண்டவருக்குள்ளே நம்ம இருக்கிறோம், இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நம்ம அங்கீகரித்திருக்கிறோம் என்று சொன்னால் தேவன் நம்மை அழைத்தது நோக்கம் என்ன தெரியுமா? இந்த பூமியில் நம்மளை ஆசீர்வதித்து நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த இடத்துல நாங்கள் வரும்பொழுது, நானும் என் மனைவி வரும்பொழுது, என் மனைவி ஒரு அழுக்கு பாத்திரம், அந்த பாத்திரம் கறி பிடித்த பாத்திரம், அந்த பாத்திரத்தை தான் எடுத்து வந்தாங்க. அந்த பாத்திரத்தை தான் நானும் என் மனைவி பிள்ளை 3 பேரும் நாங்கள் வந்தோம். விறகு இல்லை, கேஸ் இல்லை. மனைவி எல்லா இடங்கள்லையும் போய் விறகு பொறுக்கிட்டு வந்து முள்ளெல்லாம் கீறிக்கிட்டு வந்து சமைக்க ஆரம்பித்தா. நானும் அந்த நாட்களில் ரொம்ப சிரமமான ஒரு வாழ்க்கை, செங்கல் சூளையில் வேலை செய்கிறவர்கள் போல எங்களை பார்க்கிறவர்கள் எல்லாரும் பரிதாபப்படுவார்கள். ஆனால் அந்த நாட்களில் நாங்கள் கர்த்தரை மாத்திரமே உத்தமமாய் பின்பற்றினோம். அல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, நான் இயேசுவை விட்டு கொடுக்க மாட்டேனுங்கிற மன தைரியம் எங்களுக்குள்ளே இருந்துச்சு. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, யார் நம்மளை நிந்தித்தாலும் அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல, இயேசு எனக்கு போதுன்னு சொல்லி நாட்களில் நாங்கள் வைராக்கியமாக இருந்தோம். தேவன் இன்றைக்கு எங்களை வெட்கப்படுத்த விடலை. அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கி எங்களை வெட்கப்படுத்தலை, நல்லாகத்தான் வைத்திருக்கிறார், ஆசீர்வாதமாகத்தான் வைத்திருக்கிறார். அதுபோல் இன்றைக்கி உங்களை ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகள் நீங்கள் நினச்சி பாருங்கள். இன்றைக்கி என்னோடு கூட சேர்ந்திருந்த அந்த நண்பர்களுடைய வாழ்க்கையெல்லாம் இன்றைக்கு தாறுமாறான நிலையில் மாறி இருக்கிறது. தன்னுடைய குடும்பத்தை பார்க்காதவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கி தண்ணி அடிச்சுட்டு எத்தனையோ நண்பர்கள் இறந்து போனார்கள், இறந்து போயிட்டாங்க. தண்ணிக்கு அடிமையாகி, போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி என்னோடு கூட சேர்ந்த நண்பர்கள் இறந்து போய்விட்டார்கள். இந்த உலகத்திலேயே அவர்கள் இல்லை. ஆனால் இன்றைக்கு நம்மை கிருபையாய் தேவன் ரட்சித்து அவருடைய பிள்ளையாக நம்மளை அபிஷேகித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசித்து பாருங்கள். நீங்கள் கிராமத்தில் இருக்கலாம், நீங்கள் ஒரு மூலையில் இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேங்க, லட்சமாக பணம் வச்சுருக்கிறவனை காட்டிலும், மாடி மேலே மாடி வீடு வச்சிருக்கிறவனை காட்டிலும், பயங்கரமான ஆஸ்தி உள்ளவனை காட்டிலும் நீங்கள் தாங்க அந்த உலகத்திலே ஐஸ்வர்யவான்கள். அல்லேலூயா. நீங்கள் தான் பணக்காரவங்க, நீங்கள் தான் அந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு மனிதர்கள். ஏன்னு சொன்னால் ஆண்டவர் நம்மை அங்கீகரித்திருக்கிறார். ஆமேன். கர்த்தர் நம்மை அங்கீகரித்திருக்கிறார். இந்த உலகத்தில் அவர் வரக்கூடிய நாட்கள் இருக்குது. இன்றைக்கி வருவாரானால், இந்த நேரத்தில் வருவாரானால், நீங்களும் நானும் சேர்த்து வைத்திருக்கிற எந்த சொத்தும் உடைமைகளும் நம்ம கூட வரப்போகிறதில்ல. நாம் மட்டும்தான் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே போவோம். ஆமேன். ஆண்டவர் உண்மையாய் சேவிக்கிற நபர் யாராக இருந்தாலும் தனக்கு இருக்கிற ஆஸ்திகளையோ பொருளாதாரத்தையோ என்ன பண்ண மாட்டாங்க, அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். கர்த்தர் எனக்கு கொடுத்ததை நான் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அதை எனக்கு தந்திருக்கிறார், அவ்வளோதான். அதான் விஷயம்.
நான் இந்த உலகத்தில் வாழுற வரைக்கும் எனக்கு மனைவி தந்திருக்கிறார், பிள்ளைகளை தந்திருக்கிறார், சொந்த பந்தங்களை தந்திருக்கிறார், உறவுகளை தந்திருக்கிறார், உடைமைகளை தந்திருக்கிறார், தேவைகளை தந்திருக்கிறார். இதெல்லாம் அந்த உலகத்துக்கு தான். அவருடைய ராஜ்யம் இந்த நேரத்தில் வந்துட்டுன்னு சொன்னால் நம்ம எல்லாரும் அவருடைய அப்பா, அவருடைய பிள்ளைகளாக தான் இருக்கிறோம். மணவாளனுக்கு ஆயத்தப்பட்ட மணவாட்டி அவர் வரும் வேளையிலே ஒரு இமைப்பொழுதில் நாம் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ யோசித்து பாருங்கள், இன்றைக்கு நாம் எதற்காக நாம் நிலை நிற்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், கிறிஸ்துவை அறிவிப்பது தான் நம்முடைய வாழ்க்கையிலே மையமான ஒரு காரணம். அதனால தான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களை நித்தம் அதிசயமாய் நடத்தி வருகிற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்களை அதிசயமாக அவர் நடத்துகிற தேவன். எல்லா நேரங்களிலும் உங்களை அவர் கைவிடாமல் உங்களுடைய வாழ்க்கையிலே தம்முடைய கரம் பிடித்து அவர் என்ன பண்ணுறாரு, உங்களை நடத்தி கொண்டு வருகிறவராக இருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்கள் நடுவில் ஏசப்பா இருக்கிறாருன்னு நீங்கள் எப்போ தரமா புரிஞ்சிக்க முடியும்? நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிற நேரத்தில் உங்களை சமாதானப்படுத்துகிறாரு பாருங்க, அந்த நேரத்தில் புரிஞ்சு கொள்ள முடியும். நீங்கள் ஒரு தேவைக்காக காத்திருக்கும் போது, ஒரு பண தேவைக்காக அல்லது யாராகிலும் ஒரு உதவிக்காக நீங்கள் காத்து கொண்டு இருக்கும்பொழுது யாருன்னே தெரியாத ஒருவர் வந்து உங்களுக்கு உதவி செய்கிறாங்க பாருங்கள், அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறாருன்னு தெரியும். உங்களோடு கூட அவர் இருக்கிறார் என்கிற மிகப்பெரிய அடையாளமே நம்மளை சமாதானத்தோடு, நம்மளை நோய்வாய்ப்படாமல் கிருபையாக நம்மளை காத்து வருகிற தேவனை நம்மோடு கூட இருக்கிறதை நாம் எந்த நாளிலும் நம்மோடு கூட நமக்குள்ளே உணர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பொழுதுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவனுடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் எந்த நேரத்திலும் எந்த நேரங்களிலும் நம்மை காண்கிறவராக இருக்கிறார். அவர் சொன்னார், உலகத்தின் கடைசி பரியந்தம், முடிவு பரியந்தம் நான் உங்கள் கூட தான் இருக்கிறேன், உங்களை விட்டு நான் என்ன பண்ணலை, போகலை, உங்கள் கூட தான் நான் இருக்கிறேன், உங்கள் கைவிடலைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசித்து பாருங்கள், தானியேல் என்கிற ஒரு மனிதன் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் யோசிக்கும்போது, தானியேல் 6ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. தானியேல் ஆண்டவருடைய அந்த நாட்களில், அந்த ஆதியாகமம் தானியேல் புஸ்தகத்தில் எழுதப்பட்ட பழைய ஏற்பாடில் ராஜ்யம் முழுவதும் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற, ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்தினான். அல்லேலூயா. தரியு ராஜா என்ன பண்ணுறான், அந்த நாட்களில் தம்முடைய ராஜ்ய பாரத்தின் மேலே 120 தேசாதிபதிகள், 3 பிரதானிகள், இந்த 120 + 3 140 + 3 143 பேரும் தானியேலுக்கு விரோதமாக எழும்பினார்கள். என்ன காரணம் தெரியுமா? தானியேல் அதிகமாக என்ன பண்ணுறான், ஜெபிக்கிறாங்கிற காரணத்துக்காக. ஆமென். அவன் அதிகமாக ஜெபிக்கிறான். அன்றைக்கி எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க தெரியுமா? எத்தனை தெய்வ பிள்ளைகளுக்கு வீடு ஏன் தெரியுமா கொடுக்கல? அவங்க வந்தால் அல்லேலூயா சொல்லுவாங்க, பாட்டு பாடுவாங்க, கத்துவாங்க. இந்த ஒரு காரணத்துக்காகவே கிறிஸ்தவர்களுக்கு இன்றைக்கி நிறைய இடங்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் சொந்த வீட்டை கொடுக்கணும். ஆமென், ஆமென். எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் முதல்ல தேவன் சொந்த வீட்டை கொடுக்கணும். நம்முடைய ஆண்டவர் பெரியவருங்க. இந்த உலகத்தையே உண்டாக்கின தேவன் பூமியை அது வெறுமையாக இருக்க சிருஷ்டியாமல் குடியிருக்கிற ஸ்தலமாக சிருஷ்டித்தார். ஆமென். சும்மா சிருஷ்டிக்கல, அது எல்லாத்தையும் குடியிருக்கிற ஸ்தலமாகத்தான் சிருஷ்டித்தார். அது எல்லாருக்கும் ஆண்டவர் பகிர்ந்து கொடுக்கிறார். எல்லாருக்கும் ஒரு வீடு ஆண்டவர் பகிர்ந்து கொடுக்கிறார். அப்படி யாராகிலும் கிறிஸ்தவர்களுக்கு வீடு கொடுக்க முன் வந்தால் பல கண்டிஷன். ஜெபிக்கக்கூடாது, நீங்கள் அதிகமாக சத்தம் போட்டு என்ன பண்ணக்கூடாது, ஜெபிக்கக்கூடாது, அதிகமாக நீங்கள் ஆட்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே ஜெபங்கிற பேரில் வரக்கூடாது, இப்படி பல கண்டிஷன்களை போடுறாங்க. ஆனால் இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் இருக்க ஒரு நல்ல வீடை கொடுத்துருக்கிறார். இன்னும் நம்மளை போன்ற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் அவர் நல்ல வீடை கொடுக்கணும். அதுதான் தேவனுக்குள்ளே நாம் அதிகமாக ஜெபிக்கிற ஒரு காரியம். ஆமென். பாருங்கள், யோசித்து பாருங்கள். இந்த தானியேலுக்கு அதிக நெருக்கம் எதனால் வந்துன்னு சொன்னால், அவர் ஜெபிக்கிற ஒரு காரணத்தினால வந்தது. அவர் ஜெபிக்கிறதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியலை. தானியேல் 3 வேளையும் என்ன பண்ணுறாரு, ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். காலை மாலை இரவென்று சொல்லி 3 வேளையிலும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அந்த தேசத்தில் அவர் அடிமைப்படுத்தப்பட்ட வந்தவர்கள் தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த தேசத்துக்கு அடிமையாக வந்தாங்க. அடிமையாக வந்த இடத்துல இவர்களை பார்க்கும்பொழுது ஒரு வித்தியாசமானவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அடிமை கொல்லப்பட்டவர்கள்,
அடிமையாக வந்தவர்கள். இவர்களை மட்டும் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமாக இருந்ததுனால ராஜா இவர்களை தன்னுடைய அரண்மனை வேலைக்காக அழைத்து கொண்டான். அந்த நேரத்தில் இவர்கள் கிறிஸ்தவர் யூதர்கள் என்பதனால, இவர்கள் இஸ்ரவேல்கள் என்பதனால, தேவன் மேல் இருக்கிற பக்தி வைராக்கியத்தில் இவர்கள் எப்பொழுதும் தேவனுக்குள்ளாக வைராக்கியமாக இருப்பார்கள். அல்லேலூயா. இன்றைக்கி நான் முஸ்லீம் சகோதரர்களை பார்ப்பேன். அவர்கள் ஒரு நாளைக்கு 4 முறையோ 5 முறையோ தொழுகை செய்ய வேண்டுமாம். நம்ம அரியலூரில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, நேஷனல் சூப்பர் மார்க்கெட். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு போனோம்னா அந்த ஷட்ரு இழுத்து மூடி இருப்பாங்க. கவனிச்சிக்கலாம் அப்படி தானீங்க? ஏன் தெரியுமா? அந்த நேரத்தில் அவங்க தொழுகை பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் கடையை ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஆனால் பாருங்கள், அவர்களுக்குள்ளே அவ்வளோ ஒரு பக்தி வைராக்கியம். ஆனால் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர், நம்மளை அழைத்த உயிருள்ள தெய்வம், அவருக்கு நீங்களும் நானும் என்ன பண்ணுறல? நேரத்தை கொடுக்க விரும்பலை, நேரத்தை கொடுக்க மாட்டேன்றோம். எத்தனையோ கதைகளை பேசுகிறோம், எவ்வளோ நேரங்களை வீணடிக்கிறோம். நாம் நேரங்களை கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயமான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஒருபோதும் நம்மளை வெட்கப்படுத்த விட மாட்டார். ஒரு நாளும் நம்மளை வெட்கப்படுத்த விட மாட்டார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. அதுதான் வாக்குத்தத்தம். அதுதான் வாக்குத்தத்தம். 430 வருடம் கழித்து எகிப்து தேசத்தில் சிறைப்பட்டு போன இருக்கிற ஜனங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். நான் நினைக்கிறேன், அத்தனை ஆண்டு காலமும் எவ்வளோ உபத்திரவங்களை அந்த எகிப்தியர்கள் கொடுத்திருப்பாங்க. யோசேப்பு இருந்த காலகட்டங்களுக்கு மட்டும்தான் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆசீர்வாதம். யோசேப்பு என்னைக்கு மரித்தானோ அந்த நாள் முதற்கொண்டு அவர்கள் அதிகமாய் நசுக்கப்பட்டார்கள், கொடுமைக்கு ஆளானார்கள். அவ்வளோ கொடுமை, அவ்வளோ வேதனைப்படுத்தினார்கள் அந்த ஜனங்களை. நான் யோசித்து பார்த்தேன், அந்த எகிப்தியர்களுக்கு ஏன் ஆண்டவர் அத்தனை வாதைகள்? ஏன் தெரியுமா? அத்தனை ஆண்டுகள் தேவனுடைய ஜனங்களை அவர்கள் கடினமாய் நடத்தினார்கள். அதற்காக தான் அந்த வாதை. ஆமென். எவ்வளோ பெரிய வாதை, எவ்வளோ பெரிய கஷ்டமான சூழ்நிலை. அதில் யோசித்து பாருங்கள், அன்றைக்கு நாம் தேவனை அங்கீகரித்திருக்குள்ள நமக்குள்ளேயும் பல நெருக்கடிகளுக்குள்ளாக நாம் கடந்து செல்கிறோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு நமக்கு பணம் என்கிற நெருக்கடி, பொருளாதாரம் என்கிற நெருக்கடி, தேவையற்ற காரியங்களை நாம் சிக்கிக்கொள்ளுகிறோம். அதிலிருந்து மீண்டு வராதபடிக்கு நம்ம கஷ்டப்படுறோம், நெருக்கப்படுறோம். ஆனால் தேவன் அதிலிருந்தும் உங்களை மீண்டெடுக்கக்கூடிய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, இந்த எகிப்தியர்களுக்குள்ளே ஆண்டவர் மிகப்பெரிய அடையாளங்களை ஏற்படுத்தி தம்முடைய ஜனங்களை ராஜரீகமான வழியிலே அவர் நடத்தி வந்தார். பயங்கரமான அற்புதங்களை அந்த ஜனங்களுக்கு காண்பிக்க தொடங்கினார். கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி எகிப்தியர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனார்கள். இந்த நாட்களில் அவ்வளோ பெரிய தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. தானியேல் 3 வேளையும் ஜெபித்தது தான் தவறு அவங்களுடைய பார்வையில். இந்த 143 பேரும் 140 தேசாதிபதிகள் 3 பிரதானிகளும் சேர்ந்து தானியேலை நெருக்க ஆரம்பித்தார்கள். ராஜாவுக்கு ரோதமாய் ராஜாவுக்கு அந்த கட்டளையை அவர்கள் ஜெபிக்க கூடாதபடி கட்டளையை போட்டு ராஜாவுடைய முத்திரையை அந்த கட்டளையில் பதித்து, யாராகிலும் ராஜாவை தவிர வேறு யாராகிலும் கடவுளாக நியமிப்பான் என்று சொன்னால் அவன் சிங்க கிபிகளுக்குள்ளே போடப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய கட்டளையை நியமிக்கிறார்கள். பாருங்க, 7ஆம் வசனத்தை வாசிங்க. எவனாகிலும் 30 நாள் வரை ராஜாவுக்கு உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையால் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்துடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டார்கள். அல்லேலூயா. இப்போ இந்த 140 தேசாதிபதிகளோடு கூட மந்திரிமார்களோடு கூட பிரபுக்களும் சேர்ந்து கொண்டார்கள். யோசித்து பாருங்க. நம்ம நினைக்கிறோம் தானியேலோட சிங்க கெபிக்குள்ள தானியேலை தூக்கி போட்டாங்க, அவர் ஜெபிச்சாரு, சிங்கங்களுக்குள்ள இருந்து பாதுகாக்கப்பட்டார், வெளியே வந்துட்டாருன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த சிங்க கெபிக்குள்ள எத்தனை சிங்கம் கடந்துச்சுன்னு யாருக்காவது தெரியுமா? அந்த சிங்க கெபிக்குள்ள எத்தனை சிங்கம் கடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா.
யோசித்து பாருங்க, சிங்க கெபி அது ஒரு ஜூ கிடையாது, அதாவது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி கிடையாது, அதுக்குன்னு ஒரு நியமிக்கப்பட்ட இடம் கிடையாது. அது ஒரு கெபி, ஒரு அடைக்கப்பட்ட ஒரு இடம், கற்களால் அடைக்கப்பட்ட ஒரு பெரிய இடத்துக்குள்ள நிறைய சிங்கங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, உள்ளுக்குள்ள போட்டிருப்பாங்க. யாராகிலும் கொலை குற்றங்கள் மரண தண்டனைக்கு ஏதுவான தவறுகளை செய்வார்களானால் உடனே அவர்கள் என்ன பண்ணிடுவாங்க, அந்த சிங்க கெபிகளுக்குள்ளே தூக்கி போட்டுருவாங்க. எதற்காக தெரியுமா? தானியேல் 3 வேளையும் செபித்தார். அல்லேலூயா. அந்த நாட்களில் ஆண்டவர் தானியேலை வெட்கப்படுத்த விடலைங்க. தானியேலை வெட்கப்படுத்த விடலை. கர்த்தர் தானியேலுடைய தலையை நிமிர செய்தார். கர்த்தர் அந்த நாட்களில் மிகப்பெரிய அற்புதங்களை செய்தார். யோசித்து பாருங்க. இப்போ அந்த இடத்துல எப்படியாகிலும் தானியேலை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி ராஜா விரும்புகிறான். ஆனால் அவருடைய முத்திரை இருக்கிறது, அவர்தான் முத்திரை போட்டிருக்கிறார். பயங்கரமான ஒரு சட்டம், இந்த சட்டத்தை மீற முடியாது. தானியேல் எந்த தவறும் செய்யவில்லை. தானியேல் ஒரு ஜபிக்கிற மனிதன். தானியேல் மிக நேர்த்தியான ஒரு மனிதன், தன்னுடைய வேலையில் உத்தமமாக இருக்கக்கூடிய மனிதன், தனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வேலையிலும் சரியான நேரங்களை பங்கிட்டு உண்மையாய் இருக்கக்கூடிய ஒரு மனிதன். இன்னைக்கு யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் எந்த தவறும் நம்ம செய்வதற்கு நம்முடைய இருதயம் துணிகரம் கொள்ளவில்லை. நம்ம பொய் பேசலை, திருடலை, கெட்ட வார்த்தை பேசலை, நியாயமாக நடக்கிறோம், அடுத்தவர்களை அநியாயமாக நம்ம ஏமாத்தலை. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கி உலகத்தில் நியாயமாக இருந்தால் நம்மளை என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, மதிக்க மாட்டேன்றாங்க. நியாயமாக இருந்தால், நேர்மையாக இருந்தால் நம்மளை என்ன பண்ண மாட்டேன்றாங்க, மதிக்க மாட்டேன்றாங்க. இந்த உலகம் முழுக்க பரிதானம்னு சொன்னால் லஞ்சம். இந்த உலகம் முழுக்க லஞ்சம். இந்த உலகமே ஒரு தாறுமாறான நிலையில் போய் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான், அப்படிப்பட்ட உலகத்துக்குள்ளே தான் நம்மளை தேவன் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எதற்காக தெரியுமா? நீங்களும் நானும் அவரை பின்பற்றுகிறதுனால அவரை நாம் அறிவிக்கிறோம். ஆமேன். நமக்குள்ள நெருக்கங்கள் இருக்கலாம், நமக்குள்ள பாடுகள் இருக்கலாம், நமக்குள்ள போராட்டங்கள் இருக்கலாம். எது இருந்தாலும் நீங்களும் நானும் ஆண்டவரை பின்பற்றுகிறதில் சோர்ந்து போய்விடக்கூடாது. அல்லேலூயா. அப்படி நாம் ஒருவேளை இருக்கிற வேலையில் நமக்கு பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். இதையெல்லாம் தகர்த்தெறியக்கூடிய வல்லமை ஏசப்பா கிட்ட இருக்கு. அவர் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை கை தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். யோசித்து பாருங்க, தானியேலுக்கு விரோதமா அவர்கள் குற்றம் சுமத்தினார்கள். ஏன் தெரியுமா? தானியேல் மிக நேர்த்தியான ஒரு மனிதன். அவன் தன்னுடைய வேலையிலே கவனமாக இருக்கக்கூடியவன். எல்லாருக்கும் பார்க்கும் பொழுது தானியேல் மேலே ஒரு பொறாமை வருது. நம்ம எல்லாரை காட்டிலும் இவன் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறானே, ராஜாவுக்கு இவனை தானே பிடிச்சிருக்கு, ராஜா ரொம்ப இவனை நேசிக்கிறாரே, எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லி அவன் மேலே என்ன குற்றத்தை வைக்கலான்னு சொல்லி இவர்கள் ஆராய்ந்து தானியேல் மேலே குற்றம் சுமத்தினார்கள். ஆனால் யோசித்து பாருங்க, தானியேல் மேலே பாருங்களேன். அந்த அப்பொழுது அந்த மனுஷர் 5ஆம் வசனத்தை படிக்கிறேன். அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றி வேத விஷயத்திலே குற்றப்படுத்த முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்த முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதத்திலும் தேவனை குறித்த காரியத்தில் மட்டுமே என்ன பண்ண முடியும்? குற்றங்களை கண்டுபிடிக்க முடியும். என்ன குற்றம்? ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை போடும். வேதத்தை அதிகமாக வாசிக்கிறாரு, பைபிள் அதிகமாக வாசிக்கிறாருன்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? ஒரு சட்டத்தை போடுவோம். நிறைய இடங்களில் நீங்கள் பைபிளே வாசிக்க முடியாது. பைபிள் எடுத்தாலே மூடுங்க அப்படின்றவாங்க, இங்கெல்லாம் வாசிக்கக்கூடாது அப்படிம்பாங்க. நாங்கள் நிறைய கிராம ஊழியர்களுக்கு போகும்பொழுது ஒவ்வொரு வீடாக ட்ராக்ஸ் கொடுப்போம். சில வீடுகளில் ரொம்ப அன்பாக வாங்கிக்குவாங்க. ரொம்ப அன்பாக வந்தவொடனே கொடுங்க சார் வாங்கிக்கிறான்னு சொல்லி வாங்க படிக்கிறாங்க இல்லை, ஆனால் அன்பாக என்ன பண்ணிக்குவாங்க, வாங்கிக்குவாங்க. ஆனால் சில வீடுகளில் நம்மளை என்ன பண்ணுவாங்க, அந்த பைபிள் இந்த ட்ராக்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே இங்கெல்லாம் வராதிங்கம்பாங்க. யோசிச்சு பாரு, இந்த இந்த உலகத்துக்குள்ளே எப்படிப்பட்ட மனிதர்கள், இங்கெல்லாம் வராதிங்க, இதெல்லாம் எடுத்துகிட்டு வராதிங்க அப்படிம்பாங்க. அப்போ பாருங்கள், நான் பார்த்து ரொம்ப மனசு கஷ்டப்படுவேன். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, இந்த ஒரு ட்ராக்ஸை படிக்கிறது கூட அவங்களால என்ன முடியல அப்படிம்பாங்க. ரோட்டு ஓரமாக நின்றுக்கிட்டு ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க,
வெயிட்டை, உடம்பில் இருக்கிற வெயிட்டை எப்படி குறைக்கிறதுன்னு அரியலூரில் பார்த்துருக்கீங்களா? சிட்டிக்குள்ளே அந்த ட்ராக்ஸ் எல்லாம் அப்படியே வாங்கிட்டு போவாங்க, நின்று வாங்கிட்டு போவாங்க. ஆனால் நாம் அந்த இடத்துல, அதே இடத்துல நாம் ஒரு ட்ராக்ஸ் கொடுத்தோம்னா நம்மளை மதிக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? தேவனுடைய வார்த்தைகள் இந்த உலகத்தில் புறக்கணிக்கப்படுகிறதாக இருக்கிறது. தேவனுடைய வசனம் இந்த உலகத்தில் பிசாசானவன் அதை என்ன பண்ணுறான்? ஜனங்களுக்குள்ளே அந்த அந்த ஒரு பற்று எடுத்து போட்டு விடுகிறான். அதை கவனிக்காதபடிக்கு பிசாசானவன் திசை திருப்புகிறான். ஆனால் இன்றைக்கு யோசித்து பாருங்க, அப்படிப்பட்ட உலகத்தில் தான் தேவன் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதே போல தான் அந்த நாட்களில் தானியேலுக்கு விரோதமாய் வேறு எந்த காரியத்திலும் அவரை குற்றம் கண்டுபிடிக்க முடியல. வேலையில் ஏதாவது குற்றம் சாட்டலாமா? இல்லை, கரெக்டாக வேலைக்கு வராருங்க. ஏதாவது தானியேல் விடுபட்ட வேலையை வச்சிருக்கிறாரா? எல்லா வேலையும் சரியாக முடிச்சிருக்கிறாருங்க. இல்லை வேறு ஏதாயிலும் தானியேலை குற்றப்படுத்தலாமா? ஒரு விஷயத்தில் அவர் என்ன பண்ண முடியாது, குற்றப்படுத்த முடியாது. இன்றைக்கி நிறைய வீடுகளில் நான் அந்த கஷ்டங்களை சகித்திருக்கிறேன். செபிக்கக்கூடாதுங்கிற கஷ்டங்களை சகித்திருக்கிறேன். செபிக்கக்கூடாது, நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? ஜெபம் பண்ணக்கூடாது. நீங்கள் ஜெபம் பண்ணால் எங்கள் சாமி வரல அப்படிம்பாங்க. பைபிளை வாசிக்கக்கூடாது, அப்படிலாம் கஷ்டப்பட்டிருக்கோம். அதில் யோசித்து பாருங்கள், தானியேலுக்கு அப்படி ஒரு நெருக்கடி தான் வந்தது. நாட்களில் தானியேல் என்ன நெருக்கடி வந்தாலும் பரவாயில்ல, என் தலையே போனாலும் பரவாயில்ல, நான் தேவ சமூகத்தை விட்டு செபிக்கிற நேரங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்ற முடிவை எடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் யோசித்து பாருங்கள், இன்றைக்கி பிசாசானவன் நம்ம தேவ சமூகத்தில் அமராதபடிக்கு நம்மளை என்ன பண்ணுறான் தெரியுமா? பல சூழல்களை நம்மளை மாற்றி விடுகிறான். பல பல பிரச்சனைகளை நமக்கு முன்னாடி வச்சிடுறான். இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் ஏதாவது பிரச்சனைனா மட்டும்தான் வரோம். பிரச்சனைலாம் என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? வரமாட்டேன்றோம். ஆண்டவருக்குள்ளே நமக்கு எப்பொழுதும் நம் நேரங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, 145 சங்கீதம் 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 145ஆம் சங்கீதம் 18வது வசனம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். ஆமென். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். நீங்கள் ஒருவேளை ஆண்டவர்கிட்ட உண்மையாக நோக்கி அவரை கூப்பிட்டீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு பதிலளிக்கக்கூடியவராக இருக்கிறார். அதில் கூப்பிடுறதுல என்னங்க உண்மை? போய் இன்றைக்கி நிறைய பேர் நினைப்போம், ஒரு கடன் பிரச்சனைகளை அல்லது ஒரு போராட்டமான சூழலை நம்ம ஒரு 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 தனி இடத்துல மாட்டிக்கிட்டோன்னு சொன்னால் ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுவாரா மாட்டாரா? அவிவிசுவாசம். ஆண்டவர் இந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை விடுதலையாக்குவாரா மாட்டாரா? ஒரு அவிவிசுவாசம். ஆண்டவர் இந்த நெருக்கமான காலகட்டங்களில் நம்மளை விடுதலையாக்குவாரா மாட்டாரா? அவிவிசுவாசம். நான் சொல்கிறேன், உங்களை என்னையும் அழைத்தவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. அவர் நம்ம எந்த சூழ்நிலையிலும் நம்மை காப்பாற்றக்கூடிய வல்லமை பொருந்தியவர். நம்ம என்ன தெரியுமா நினைக்கணும்? ஒரே ஒரு வழி, ஆண்டவரே நீர் என்னை காப்பாற்றுங்க, நீர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கணும். ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்த என்ன பண்ண மாட்டார்? விட மாட்டார். தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற யாராக இருந்தாலும் அவர் இறங்கி வந்து பதில் செய்கிறவராக இருக்கிறார். பாருங்க, தானியேல் அந்த நாட்களில் குற்றங்களை போட்டு அவர் என்ன பண்ணிட்டாங்க? சிங்க கபிக்குள்ளே போட்டாங்க. சிங்க கபிக்குள்ளே போட்டாங்க. ராஜா விரும்புகிறாரு, எப்படியாவது தானியேலை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி ராஜா விரும்புகிறார். நான் வாசிக்கிறேன் அந்த 12ஆம் வசனத்தில், பின்பு அவர்கள் 12ஆம் வசனம் 6:12, பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து ராஜாவின் தாக்கீதை குறித்து எந்த மனுஷனாகிலும் 30 நாள் வரையிலும் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனாகிலும் மனுஷனாகிலும் நோக்கி யாதொரு காரியத்தை விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்கள் கெபியிலே போடப்பட வேண்டும் என்று நீர் கட்டளை பத்திரத்திலே கையெழுத்து வைத்தீர் அல்லவா என்றார்கள். அதற்கு ராஜா, அந்த காரியம் மேதிற்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டதே என்றான். அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறைபிடிக்கப்பட்ட யூதேய தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கழித்து வைத்து கொடுத்த கட்டளையும் மதியாமல் தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். அல்லேலூயா. ஆனால் உரத்தை மட்டும் என்ன பண்ணலை? கேட்கலைங்க. உரத்தை மட்டும் கேட்கல. இந்த 140 தேசாதிபதிகளும் 3 பிரதானிகளும் பிரபுக்களும் சேர்ந்து வந்து ஒரே ஒரு நபர் மேலே கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க, இவன் மட்டும் கேட்கவே இல்லைன்னு சொல்லி. நீங்கள் யோசித்து பாருங்கள்,
இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால இன்றைக்கி எத்தனை பேர் நம்மளை புறக்கணித்து போட்டு இருக்கிறார்கள். ஆமே. இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக நம்ம கூட பேசாதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க. அவங்க பார்வையில் நம்ம மதம் மாறிட்டோம், நம்ம தெய்வத்தை என்ன பண்ணிட்டான், இவன் விட்டுட்டான், மாற்றிட்டான் என்கிற பல கருத்துக்களை வச்சுருப்பாங்க. இந்த ஒரு காரணத்துக்கு கூட என்ன பண்ண மாட்டாங்க, நம்ம கூட பேச மாட்டாங்க. நான் சொல்கிறேன், பேசாதவர்களையும் ஆண்டவர் ஒரு நாள் உங்களோட கூட கை கோர்க்க வைப்பார். அல்லேலூயா. என் கூட ஒருத்தர் அப்படி தான் பேசலை. ஒரே ஒரு காரணம், எங்கள் ஊரில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக என்ன பண்ணலை, ரொம்ப நாள் என் கூட அவர் பேசலை, பல வருஷம் என் கூட பேசலை. அப்புறம் ஒரு நாள் ஒரு நான் அந்த இடத்துக்கு நான் போகும்பொழுது, ஒரு டெத்துன்னு நினைக்கிறேன், அங்கே போகும்பொழுது அவர் கொஞ்சம் கொஞ்சமாக என் பக்கத்தில் வந்தார். நல்லா இருக்கீங்களான்னு கேட்டார். நல்லா இருக்கேன் அப்படின்னு. எப்படி போயிட்டுருக்கு லைஃப் அப்படின்னார். நல்லா போயிட்டுருக்குங்க அப்படின்னு. அதுக்கு பிறகு தான் அவர் எனக்கு கூட பேச ஆரம்பித்தார். நன்றாக பேசி கொண்டிருந்த ஒரு நபர், அவர் பேர் நான் சொல்ல விரும்பலை. அல்லேலூயா. யோசித்து பாருங்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக. இப்படி எத்தனையோ நபர்கள் இருக்கிறாங்க. மீண்டும் எப்படி திரும்ப அவங்க பேசுவாங்க, நம்முடைய நிலைமையை கர்த்தர் மாற்றியதுக்கு பிறகு, நம்முடைய சூழ்நிலையை கர்த்தர் மாற்றியதற்கு பிறகு, அவர்கள் பார்க்கிற விதத்தில் நாம் இல்லை, அவர்களுக்கு மேலே நம்மளை என்ன பண்ணியிருக்கிற ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சு வைத்திருக்கிறார். அதற்கு பிறகு தான் நம்மளை யாருன்னு பார்ப்பாங்க. ஆமென். அப்போ பாருங்கள், இந்த தானியேல் மேலே இந்த குற்றம் சாட்டினவர்கள் அவனை இப்போ என்ன பண்ணிட்டாங்க, குற்றம் சாட்டி தானியேலை கெபிக்குள்ளே போட்டுட்டாங்க. அப்போ ராஜா நினைக்கிறான், எப்படியாவது தானியேலை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறான். ஆனால் அவரே கையெழுத்து போட்டதுனால தானியேலை காப்பாற்ற முடியலை. ஏன்னா சட்டங்கள் எல்லா நாடுகளுக்கும் பிறப்பிக்கப்பட்டாயிற்று. அப்பொழுது தானியேலை பார்த்து ராஜா சொல்லுகிறான். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். அல்லேலூயா. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை என்ன பண்ணுவார், தப்புவிப்பார். அந்த நாட்கள் அந்த வார்த்தை சும்மா ஒரு வார்த்தையாகத்தான் ராஜா சொல்லியிருப்பான், தரியு ராஜா சொல்லியிருப்பான். யோசித்து பாருங்க, நாம் இடைவிடாமல் ஆராதிக்கிற கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் நாம் எப்பொழுதும் ஆண்டவரை சுமந்து கொண்டு இருக்கிறோம், எப்பொழுதும் அவரை நோக்கி நாம் கூப்பிடுகிறோம். நாம் இடைவிடாமல் ஆராதிக்கிற கர்த்தர் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசித்து பாருங்கள், ராஜா சொல்கிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தப்புவிப்பார் என்றான். ஒரு கல் கெபியுடைய வாசலை மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றி தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டான். பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமற் போயிற்று. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, தானியேல் மேலே ராஜாவுக்கு கோபம் இருந்ததுன்னா ராஜா தூங்காமல் இருப்பானா? ராஜாவுக்கு விரோதமாகத்தான் தானியேல் தவறு செஞ்சிருக்கிறான். என்ன பிரச்சனை? ராஜாவாகிய உம்மை தவிர வேறு எந்த தேவனையும் என்ன பண்ணக்கூடாது, வணங்கக்கூடாது. ராஜாவாகிய உம்மை தான் வணங்கணும், அதுதான் சட்டம். ஆனால் அந்த சட்டமே யாருக்கு பிடிக்கல, ராஜாவுக்கு பிடிக்கல. ஆனால் அந்த 140 பேரும் இந்த பிரதானிகளும் சேர்ந்து ராஜாவுடைய மனசை மாற்றி தானியேல் மேலே எப்படியாவது ஒரு குற்றத்தை போடணும்னு சொல்லி அவனுடைய மனசெல்லாம் மாற்றி இப்போ தானியேலுக்கு விரோதமாய் குற்றங்களை சாட்டி சட்டங்களை ஏற்றிவிட்டார்கள். நான் சொல்கிறேன், உங்களுக்கும் எனக்கும் விரோதமாய் எந்த தவறுமே செய்யாதிருக்கிற பொழுது நம்மளை என்ன பண்ணுவாங்க, மாட்டி விடுவாங்க. ஆமே. ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி அரசாங்கத்திலேருந்து எங்கள் ஊருக்குள்ளே பாத்ரூம் கட்ட ஆரம்பித்தாங்க. அந்த நாட்களில் அந்த டெண்டர் எடுத்த அந்த ஓனர் எங்களுக்கு சரியாக அந்த வேலையை செஞ்சு கொடுக்கல. நான் சொன்னேன், நீங்கள் சரியாக வேலையை செய்து கொடுக்குற வரையிலும் நான் இதற்குரிய காரியங்களில் ஈடுபட மாட்டேன்னு சொல்லிட்டேன். அந்த ஆள் என் மேலே கோவப்பட்டு பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் புகார் பண்ணியிருக்கிறார். என்ன தெரியுமா, அவன் ஒரு சரியான மோசமானவன், அவன் ஒரு அயோக்கியன், உங்களையே அவன் திட்டுறாங்க அப்படின்னாரு. அப்படின்னு அந்த ஆளுக்கு போட்டு கொடுத்துட்டான். பஞ்சாயத்து தலைவரே என்ன பண்ணாரா, நான் அப்படி திட்டினானா, பஞ்சாயத்து தலைவர் உங்களையே அவன் மோசமாக திட்டுறாங்க, அவன் பயங்கரமான மோசமானவங்க அப்படின்னு சொல்லி அந்த டெண்டர் ஓனர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாரு.
உடனே பஞ்சாயத்து தலைவர் கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் நான் சொன்னது போல் அவர் சொல்லியிருக்கிறாரு. உடனே பஞ்சாயத்து தலைவருக்கு பயங்கரமாக கோவம் வந்துச்சு, யாரா அந்த பையன் அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்தில் எங்கள் ஊர் ஆட்கள் அங்கே போயிருக்கிறாங்க. போன உடனே என் பேரை சொல்லி இந்த பஞ்சாயத்து தலைவர் எங்கள் ஊர் ஆட்கள்கிட்ட கேட்டிருக்காரு, யார்ப்பா அந்த பையன் இப்படி என்னை திட்டினானாமேன்னு சொல்லி. ஏங்க, அவன் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க, அவன் நல்ல பையங்க, இவன் மேலே ஏதோ தப்பு இருக்குதுங்க, அதனால தாங்க இவன் போட்டு கொடுக்குறாங்க, இவன் பொறாமையில் ஏதோ சொல்கிறாங்கன்னு சொல்லி எல்லாரும் அங்கே சொன்னாங்களாம். அதை என்கிட்ட வந்து சொன்னாங்க. அல்லேலூயா. யோசித்து பாருங்கள், நாம் எந்த தவறும் செய்யாத இருக்கிற போதிலும் நம்ம மேலே என்ன பண்ணுவாங்க, தவறுகளை குற்றங்களை சாட்டுவார்கள். நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்கள் பக்கமாக இருக்கிறார், நீதியின் தேவன் நம்ம பக்கம் இருக்கிறார். நீங்கள் எந்த தப்புமே செய்யலைன்னா நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கிங்க, கர்த்தர் உங்களை காப்பாற்றுவதற்கு அவர் ராஜரீகம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேல் அப்படி தாங்க, அவர் எந்த தப்புமே செய்யலை, ஆனால் அவர் மேலே ஒரு குற்றத்தை கண்டுபிடித்தார்கள், கெபிகளுக்குள்ளே போட்டார்கள். நடந்தது என்ன தெரியுமா? யோசித்து பாருங்கள். சிங்கங்கள் என்னை பாருங்கள் 20ஆம் வசனத்தில், ராஜா கெபியின் கிட்டே வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. எப்படி அழைக்கிறார் பார்த்தீங்களா? தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. அவன் தெரிஞ்சு வச்சிருக்கிறான் கர்த்தர் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி. ஆமென். யோசித்து பாருங்க. தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. இந்த 140 பேரும் இந்த 3 பிரதானிகள் என்ன நினச்சிருப்பானுங்க, இன்றைக்கி சிங்க கபிகளில் போட்டுட்டோம்டா, நாளைக்கு நிச்சயமாக தானியேல் இறந்துட்டான்ங்கிற செய்தி தாண்டா வரும், ஒரு எலும்பு கூட மிஞ்சாது. எப்படிலாம் பேசியிருப்பாங்க. நமக்கு விரோதமாக எப்படியெல்லாம் பேசுவாங்க தெரியுமா மக்கள்? உங்களுக்கு விரோதமாக எப்படியெல்லாம் கதை கட்டுவாங்க தெரியுமா? ஆனால் அதை எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டு தானே இருக்கிறார். ஆமென். நான் நிறைய பார்த்துருக்குறேங்க. அடுத்த வீட்டு பிரச்சனையை தூக்கி கொண்டு போய் இன்னொரு வீட்டில் உட்காந்து தாறுமாறாக பேசுவாங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க. அப்படி பேசுகிற குடும்பம் ஒரு நாள் நடு தெருவில் வந்து நிற்கிறதை நான் பார்த்துருக்கிறேன். ஆமென். எந்த குடும்பத்து பிரச்சனை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, மற்றவங்களை குறித்து இன்னொருத்தட்ட பேசாதீங்க. இந்த குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை, அந்த குடும்பத்தில் அப்படி ஒரு பிரச்சனை, அவன் பையன் இப்படி ஆயிட்டான், பொண்ணு இப்படி ஆச்சு, தேவையில்லை. அதெல்லாம் நமக்கு அலங்காரமான விஷயம் கிடையாது. ஆமென். யோசித்து பாருங்க. தானியேலை குறித்து தூக்கி போட்டவங்க பயங்கரமாக பேசியிருப்பாங்க. தானியேல் எப்படிலாம் பேசினா, அவன் தேவன் அவனை காப்பாற்றினாரா? 3 வேளையும் ஜெபம் பண்ணிட்டு கிடந்தான், முட்டாப்பாய அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. 3 வேளையும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தான். இவனுக்கு ஒரு வேலை வெட்டியே இல்லை. எப்போ பார்த்தாலும் அல்லேலியா சோத்திரம். எப்போ பார்த்தாலும் சர்ச்சுக்கு போகிறேன். இப்படிலாம் நம்மளை பேசுவார்கள். அப்படி தான் இன்றைக்கி தானியேலை பேசினார்கள். அடுத்த நாள் தானியேல் சொல்லுகிறான், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அல்லேலூயா. தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி என்ன பண்ணிட்டார்? வாயை கட்டி போட்டாரா? நான் நினைக்கிறேன், உங்களுக்கு விரோதமா எனக்கு விரோதமா யார் எழும்பினாலும் சரி, தேவன் அவனுடைய வாயை என்ன பண்ணிடுவார்? கட்டி போட்டுருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இன்றைக்கி நிறைய நமக்கு ஒரு சரியான தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தம் தெரியல. எத்தனையோ தேவ பிள்ளைகளை நான் பார்த்துருக்குறேன். இன்றைக்கி பூனை குறுக்க போனாலும், ஐயோ பூனை குறுக்க போச்சு அப்படிம்பாங்க. அது வேலையை பார்க்க என்ன பண்ணியிருக்கும்? போயிருக்கும். கிறிஸ்தவர்கள், வேதத்தை அறிந்தவர்கள் இதெல்லாம் பார்க்கவே கூடாது. எந்த ஆயுதம் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் அது வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக எனக்கு விரோதமாக பில்லி சூனிய கட்டுகள்லாம் வாய்க்காதே போகும். இன்றைக்கி நான் சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாக, உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாக யார் பில்லி சூனியம் செய்தாலும் அது வாய்க்காத போகும் என்று தான் வேதம் சொல்லியிருக்கிறது. ஆமேன். அதை நீங்கள் நம்பும் பொழுது அதை அப்படியே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உறுதிப்படுத்துவார். அல்லேலூயா. அதை வச்சவனுக்கு ஆண்டவர் திருப்பி விடுவார். என்ன நோக்கத்துக்காக உங்களுக்கு செய்திருக்கிறானோ அந்த நோக்கம் அவன் குடும்பத்தில் நிறைவேறும். ஆண்டவர் அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன். ஆமேன்.
யோசித்து பாருங்க. இவர்கள் தானியேலை சிங்க கெபிக்குலகளிலே போட்டு கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி சட்டமெல்லாம் இயற்றினார்கள். ஆனால் தேவன் தானியேலின் தலையை நிமிர செய்தார். அந்த தேசங்களில் தேவன் தானியேலுடைய தலையை வெட்கப்படுத்த விடவில்லை. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, ஒருவேளை தானியேல் செத்திருப்பாரானால் அன்னைக்கு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா? எல்லா நாடுகளுக்கும் இந்த செய்தியை அறிவிச்சிருப்பாங்க. தானியேலை நாங்கள் தீர்த்து கட்டிட்டோம், தானியேலால் ஜெயிக்க முடியல, தானியேல் ஆராதிக்கிற தேவன் பொய்யானவர் என்று சொல்லி அன்னைக்கு நிரூபித்திருப்பார்கள். ஆனால் தேவன் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு என்ன பண்ணலை, விடலை. அவ்வளோ பெரிய சிங்கம், காட்டுக்கே ராஜா சிங்கம். என் பிள்ளைகள் ஒரு நாள் என்னை பார்த்து கேள்வி கேட்டுச்சு, ஏன் டாடி சிங்கத்தை மட்டும் ஏன் டாடி காட்டுக்கே ராஜான்னு சொல்கிறாங்க? அதை விட பெருசாக யானை இருக்குது, ஒட்டகம் இருக்குது, பெரிய பெரிய விலங்குகள்லாம் இருக்குது, துண்டு இருக்கிற சிங்கத்தை மட்டும் ஏன் டாடி அதை காட்டுக்கு ராஜான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி என் பிள்ளைகள் என்னை கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இருக்கிற விலங்குகள்லே சிங்கம் தான் ரொம்ப அறிவான விலங்கு. சிங்கத்தில் பெண் சிங்கம் தான் வேட்டையாடி ஆண் சிங்கத்துக்கு கொடுக்கும். அது வேட்டையாடுவதற்கு முன்பாக பயங்கரமாக திட்டம் போட்டு வேட்டையாடும். அதுங்க வேட்டையாடுறத வச்சு தான் சின்ன சின்ன மிருகங்களெல்லாம் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்குதுமா அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அல்லேலூயா. அதான் சிங்கத்துடைய ஹேபிட். அதான் சிங்கம் இல்லைன்னா இன்றைக்கி நிறைய உயிரினங்களுக்கு இறை கிடையாது. சிங்கம் இல்லைன்னா ஹைனா, இந்த கழுகு, பறவைகள் இதுக்கெல்லாம் என்ன கிடையாது, உணவு கிடையாது. அதனால தான் அந்த சிங்கத்தை ஆண்டவர் அந்த பயங்கரமாக உலகத்தில் பேசுகிறாங்க, சிங்கம் காட்டுக்கு ராஜா என்று சொல்லி. ஏன்னா அவ்வளோ பெரிய வலிமையான ஒரு மிருகம். அப்போ பாருங்கள், அவ்வளோ பெரிய ஒரு வலிமையான ஒரு மிருகத்தை தேவன் தன்னுடைய ஒரே ஒரு மனிதனுக்காக அந்த மிருகனுடைய வாயெல்லாம் கட்டி போட்டார். அல்லேலூயா. ஒரு சிங்கம் வாயை என்ன பண்ணிடலாம், கட்டி போட்டுடலாம். அல்லது 2-3 சிங்க வாயை என்ன பண்ணிடலாம், கட்டி போட்டுடலாம். இப்போ அந்த குகைக்குள்ளே எத்தனை சிங்கம் இருந்துச்சுன்னு நான் சொல்ல வரேன். இத்தனை சிங்கம் தான் இருந்துன்னு நான் சொல்லலை. ஒரு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் கற்பனை பண்ணிங்கன்னா இவ்வளோ சிங்கம் அதுக்குள்ளே கிடந்துச்சான்னு உங்களுக்கு தெரியும். இப்போ யோசித்து பாருங்கள், சிங்க கெபிகளுக்குள்ளே தானியேல் விழுந்தபோது தானியேலை சுக்குநூறாய் பிச்சு எடுக்கிற எலும்புகளை கூட நொறுக்கிற அளவுக்கு வலிமை கொண்ட அந்த சிங்கம் தானியேல் உள்ளே விழுந்தவுடன் எல்லா சிங்கமும் அமைதியாக இருக்கிறது. எல்லாம் அமைதியாக இருக்குது. வாயை கட்டிக்கிட்டு எல்லாம் என்ன பண்ணுது, அமைதியாக இருக்குது. தானியேலுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது பயங்கரமாக நம்ப முடியாத விஷயமா இருக்குதேன்னு சொல்லி. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்ல, அவரும் அந்த நாட்டில் தானே இருக்கிறாரு. தப்பு பண்ணுறவனுக்கெல்லாம் சிங்க கெபிக்குள்ளே போட்டால் பேசியிருப்பாங்களா அந்த நாட்களில். சிங்கம் என்ன பண்ணும், ஐயோ போட்ட உடனே கெபிக்கு கிட்ட போன உடனேயெல்லாம் அவனை பிடிச்சி கொன்றுச்சுப்பா அந்த சிங்கம், கொலை பசியாக இருந்திருக்கும் போல பாவம், அப்படிலாம் பேசியிருப்பாங்க. அதெல்லாம் தானியேலுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ தானியேலுக்கு ஆச்சரியம், உள்ளே போன உடனே பயங்கரமான ஒரு ஆச்சரியம். எல்லா சிங்கங்களும் அப்படி அப்படியே படுத்து கிடக்குது. நான் சொல்கிறேன், ஆண்டவர் அதோடைய வயிறெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறார் தெரியுமா, அடைச்சி வச்சிருக்கிறாரு. நீ என்ன பண்ணு, ஒரு நாள் முழுக்க சாப்பிட்ட மாதிரி அவருடைய அந்த சிங்கங்களுடைய வயிறெல்லாம் என்ன பண்ணிட்டாரு, நிரப்பிட்டார். அல்லேலூயா. சில நேரம் நம்ம சாப்பிடாமலே சாப்பிட்ட மாதிரியே நமக்கு இருக்கும். எனக்கு எப்போ தெரியுமா இருக்கும், நான் உபவாசம் இருக்கிறப்ப அப்படி இருக்கும். அது வரைக்கும் உபவாசம் இருந்துட்டேன்னு வைங்க, தேவன் தான் என்னை பலப்படுத்துவார். அல்லேலூயா. அந்த நாட்களில் அந்த அந்த 3 நாள் அல்லது 10 நாள் உபவாசம்னு சொன்னால், சாப்பிடாம ஒரு உபவாசம் எடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னால், ஆண்டவர் என் வயிறு நிரம்ப பசியே எடுக்காத போல இருக்கும். கர்த்தருடைய பலன் வல்லமை. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் சிங்கங்களுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கார், உபவாசத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஆமேன். அந்த சிங்கங்கள்லாம் அப்படியே அமைதியாக இருக்குது. தானியேல் அமர்ந்து ஜெபிக்கிறார். அந்த இரவு முழுக்க அந்த சிங்கம் தானியேலை சேதப்படுத்தாதபடிக்கு எல்லா சிங்கங்களும் வாய் கட்டப்பட்டு இருக்கிறது. யோசித்து பாருங்க, தானியேலை ராஜா வெளியே அழைத்து வருகிறார். அல்லேலூயா. அப்பொழுது ராஜா, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு, 22 வசனத்தை வாசிக்கிறேன். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகள் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நான் நீதிக்கேடு செய்ததில்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னிலே மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான்.
அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அல்லேலூயா. ஒரு சேதமும் காணப்படவில்லை. நான் சொல்கிறேங்க, நீங்கள் ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருக்கிறீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறீங்கன்னு சொன்னால், ஒரு சேதமும் உங்களுக்கு என்ன பண்ணாது? வராது. ஆமே, ஒரு சேதமும் வராது. நான் ஒரு முறை ஊழியத்தை முடிச்சுட்டு வரும்பொழுது, தீப்பலூர் என்கிற ஒரு இடத்துல ஊழியத்தை முடிச்சுட்டு பாஸ்டர்ஸ் மீட்டிங் முடிச்சுட்டு வரும்பொழுது, வீட்டுக்கு சீக்கிரமாக வரணுமேன்னு சொல்லி வண்டியை நான் வேகமாக ஓட்டிகிட்டு வரேன். ஆனால் என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் பார்க்காத ஒரு சம்பவம், அந்த நாட்களில் பிசாசு என்னோடு பேசினதை நான் கேட்டுக்கொண்டே வந்தேன். என் வாழ்க்கையில் அப்படி ஒரு சம்பவத்தை நான் பார்க்கவே இல்லை, கேள்விப்படவே இல்லை. பிசாசானவன் எனக்குள்ளே பேசிக்கொண்டே இருக்கிறான். உன்னை நான் கீழே தள்ள போகிறேன் அப்படின்றான். உன்னை நான் கீழே தள்ள போகிறேன். நானும் எப்படியோ பாட்டு பாடி பார்க்குறேன், ஸ்தோத்திரம் பண்ணி பார்க்குறேன். அவன் பேசுகிற சத்தத்தை என்னால் கேட்காம இருக்க முடியல. அங்கேருந்து ஆரம்பித்து நான் வாகனத்தை ஓட்டி கொண்டு வரும்போதெல்லாம் அந்த பிரச்சனை எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. நான் உன்னை கீழே தள்ள போகிறேன் அப்படின்றான். இன்றைக்கி உன்னை வாகன விபத்து உனக்கு உண்டாக்க போகிறேன்றான். நான் சொல்கிறேன், போ இயேசுவின் நாமத்தில் பிசாசு அப்படின்றேன். அப்படியே நான் அந்த சத்தம் எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. நானும் ஜெபிச்சுக்கிட்டே வரேன். ஒரு கட்டத்தில் அந்த கிராமம் பேர் எனக்கு தெரியல, மாடர்ன் பள்ளின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஒரு மாடர்ன் பள்ளி இருக்குது, அரசாங்க பள்ளி. அந்த இடத்துல வரும்பொழுது ஒரு கார்காரன் லைட்டாக அப்படி திருப்பினான் பாருங்க, என் வண்டி டயர் கீழே இறங்கிருச்சு. வண்டி ரோட்டில் கிடக்குது. ஒரு 5-6 அடி பள்ளம், பெரிய பெரிய கல்லுலாம் அந்த இடத்துல இருக்குது. நான் அப்படியே தூக்கி எறியப்பட்டேன் பள்ளத்தில், கீழே விழுந்துட்டேன். ஆனால் நான் கீழே விழுந்த நேரமும் நான் மேலே திரும்பவும் நான் என்ன பண்ணிட்டேன், என் வண்டி இருக்கிற இடத்துல நான் வந்துட்டேன். எப்படி தான் வந்தேன்னு எனக்கே தெரியல. நான் எப்படி விழுந்தனோ அந்த பள்ளத்துலேருந்து நான், ஏன் அவ்வளோ பெரிய பள்ளம்னா, அதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு அதே ரோட்டில் மறுபடியும் நான் போனேன். அப்போ நான் அந்த இடத்த நான் பார்த்தேன். அவ்வளோ பெரிய பள்ளமாக இருக்குது, அவ்வளோ பெரிய கல்லுலாம் அந்த இடத்துல இருக்குது. அந்த கல் சொரியாங்கல் மாதிரி இருக்குது. ஆனால் எழுந்து மேலே வந்து எப்படி வந்தேனே எனக்கு தெரியல. ஒரு செகண்டில் மேலே எழுந்து வந்தேன். எல்லாரும் கூட்டம் கூட்டிட்டாங்க. வண்டி அப்படியே ஒரு மாதிரி திட்டுன்னு வண்டி ஓடிட்டே இருக்குது. எல்லாரும் அப்புறம் வண்டியை நிமித்தி அப்புறம் என்னை எங்கேயாச்சும் காயம் போட்டிருக்கான்னு பார்த்தாங்க. ஒரு காயமும் இல்லை. அல்லேலூயா. உண்மையை சொல்கிறேன், ஒரு காயமும் இல்லை. ஏன் தெரியுமா? ஆண்டவர் நம்மளை சேதப்படுத்த விட மாட்டார். அல்லேலூயா. என் சட்டை மட்டும் லேசாக அந்த இடத்துல கிழிஞ்சிருந்தது. வீட்டுக்கு வந்து தான் என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன். ஏன்னா அங்கே சொன்னால் பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லி. ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இருக்கும்பொழுது உங்களை சேதப்படுத்தாமல் பாதுகாக்க வேண்டியது கர்த்தருடைய பொறுப்பு. பிசாசு அன்றைக்கி நினச்சிருப்பான், நான் இவனை ஜெயிச்சிட்டேன்னு நினச்சிருக்கலாம். நான் கூட நினச்சேன், ஆண்டவரே அன்றைக்கி நான் தோற்று போயிட்டேனோ, இவ்வளோ போராட்டத்துக்கு பிறகு அவன் என்னை கீழே சாய்ச்சிட்டானேன்னு சொல்லி. அன்றைக்கி ஆண்டவர் எனக்குள்ளே உணர்த்த, இல்லை மகனே நீ தான் ஜெயிச்ச அப்படின்னார். நீ தான் ஜெயிச்ச. ஏன் தெரியுமா? உன் உடம்புல ஒரு காயம் இல்லாமல் உன்னை நான் பாதுகாத்தேன் பார்த்தியா, அவனுக்கு முன்னாடி உன்னை நான் தோற்க விட மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் என் உள்ளத்தில் பேசினார். அல்லேலூயா. யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நம்ம நினைக்கலாம், நம்ம தோற்று போயிட்டேன்னு நீங்கள் உங்கள் மனசில் நினைக்கலாம். கண்டிப்பாக நான் சொல்ல, நீங்கள் தோக்கலை, நீங்கள் தோக்கவே மாட்டீங்க. ஆண்டவர் உங்கள் தலையை நிமிர செய்வார். தானியேல் அப்படி தான். அன்றைக்கி அவர் நினச்சிருக்கலாம், இன்னையோடு என்னுடைய எல்லா வேலையும் முடிஞ்சது, என் சாப்டர் க்ளோஸ்ன்னு நினச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் மீண்டும் தானியேலை உயிரோடு கூட எழுப்பினார். அல்லேலூயா. ராஜாவுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அதுக்கு பிறகு என்ன நடந்தது தெரியுமா? தனக்கு விரோதமாக யாரெல்லாம் எழும்பினார்களோ, தன் மேலே யாரெல்லாம் குற்றம் சாட்டினார்களோ, அத்தனை பேரையும், அவன் பிள்ளைகளையும் மனைவிகளையும் கெபிகளுக்குள்ளே போட்டார்கள். யோசித்து பாருங்கள். திட்டம் போட்டது யாரு? தேசாதிபதிகள், பிரதானிகள். ஆனால் இப்போது நான் நினைக்கிறேன், திட்டம் போட்டவன தானே கெபிகளுக்குள்ளே போடணும். சதி திட்டம் கொண்டு தானே கெபிகளுக்குள்ளே போடணும். யார் குற்றவாளி அவனை என்ன பண்ணியிருக்கணும்? கெபிகளுக்குள்ளே போடணும். ஆனால் அங்கே நடந்தது என்ன தெரியுமா? தானியேல் மேல் குற்றம் சாட்டின 24ஆம் வசனம், தானியேல் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்க கெபியிலே போட்டார்கள். அல்லேலூயா. கற்பனை பண்ணி பாருங்க, என்னது நம்ம ரகசியம்? உனக்கு விரோதமாக எழும்பின எவனாக இருந்தாலும் சரி, அடுத்தவனும் கூட என்ன பண்ணிடக்கூடாது, அடுத்த ஜெனரேஷனும் உனக்கு விரோதமாக என்ன பண்ணக்கூடாது, எழும்ப கூடாது. அல்லேலூயா. அவன் சந்ததியில் இன்னொருத்த என்ன பண்ணிடக்கூடாது, உனக்கு விரோதமாக எழும்பிடக்கூடாது.
ஆண்டவர் எப்படி செய்கிறார் பாருங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாக உரத்த மட்டும் இல்லை, அவன் குடும்பத்தையும் அவன் சொந்த பந்தையும் அத்தனை பேரையும் உங்களுக்கு எனக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடிக்கு தேவன் செய்வார். அல்லேலூயா. நான் யோசித்து பார்த்தேன், ஏன் ஆண்டவர் இப்படி? அவனும் தானே குற்றம் சாமித்தினாங்க. எல்லாத்தையும் ஏன் இந்த பிள்ளைகள்லாம் என்ன பண்ணாங்க? ராஜா தீர்மானிக்கிறான். என்ன தீர்மானிக்கிறான்? இப்படி ஒரு தேவ மனுஷன் மேலே நீ இனி ஒரு காலம் என்ன பண்ணிடக்கூடாது, உன் பிள்ளை கூட என்ன பண்ணிடக்கூடாது, அவன் மேலே குற்றம் சாட்டக்கூடாது என்று சொல்லி அத்தனை பேரையும் சிங்க கேபிகளுக்குள்ளே போட சொல்லி கட்டளை எடுக்கிறான். அல்லேலூயா. இதுதாங்க நம்முடைய தேவன். ஆமேன், ஆமேன். யோசித்து பாருங்க. அப்போது என்ன நடக்குது பாருங்க. அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. கெபியின் அடியில், அப்போ கற்பனை பண்ணி பார்க்கணும், கொஞ்சம் மேலே இருந்து என்ன பண்ணுறாங்க, போடுறாங்க. நான் நினைக்கிறேன் ஒரு 10-20 அடி இருக்கும். அந்த 20 அடி கீழே விடுறதுக்கு முன்னையே என்ன பண்ணிடுச்சு, 2 சிங்கம் எல்லாத்தையும் பிச்சு எடுத்துருச்சுன்னு சொல்ல முடியுமா? நூற்றுக்கணக்கான சிங்கங்கள் அதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கு, இருந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா சொல்லப்பட்டிருக்கு, மனுஷரையோ வென்றால், நான் சொல்கிறேன் தோராயமாக 140 + 103 143, அதுக்கடுத்துரும் 140 140 143 143 யோசித்து பாருங்கள் எவ்வளோ வரும். 280 286 மனைவிகள், 143 மனைவிகள், 143 பிரதானிகளும் தேசாதிபதிகளும், 283. அதுக்கப்புறம் 86. அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைகள் எத்தனை இருக்கும்? ஒருத்தனுக்கு மேக்சிமம் 2 பிள்ளைகளை கூட வச்சுக்கோங்க. 2 பிள்ளைகள், கிட்டத்தட்ட ஒரு 350 பேர் என்ன பண்ணுறாங்க, உள்ளுக்குள்ளே போடுறாங்க. யாருக்காக? ஒரு ஆளுக்காக 350 பேருக்கு பக்கம் என்ன பண்ணுறாங்க, கேபிகளுக்குள்ளே போடுறாங்க. நடந்த விஷயம் பாருங்கள். அத்தனை பேரையும் ஒரு செகண்டில் தரையில் விடுவதற்கு முன்னாடியே எலும்புகளை எல்லாம் சுக்குநூறாக்கி போட்டது. ஆமேன். இப்போ கற்பனை பண்ணி பாருங்கள், ஒரே ஒரு ஆள் அந்த கெபிகளுக்குள்ளே போட்டால் நிலைமை என்ன ஆகும்? அல்லேலூயா. யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன். அதெல்லாம் அந்த காலம் தாங்க. இந்த காலத்தில் இப்படி நடக்கா நீங்கள் நினைக்காதீங்க. இந்த காலத்தில் தேவன் அதை நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோசித்து பாருங்கள். தேவன் உங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்த விடவில்லை. ஒரு நாளும் நம்மளை என்ன பண்ணல, அவர் வெட்கப்படுத்த விடவில்லை. தானியேலின் தேவன் தான் இன்றைக்கு நம்முடைய தேவனாக இருக்கிறார். அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். ஒருபோதும் நம்மளை என்ன பண்ணுறதில்லை, அவர் வெட்கப்படுத்த நம்மை விடுவதில்லை. ஆண்டவரை நீங்களும் நானும் உத்தமமாய் பின்பற்றுகிற வேறையில் நான் சொல்கிறேன், இந்த ஓட்டக்குயில் ஜெப ஆலயத்தில் நீங்கள் வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் ஒரு நாள் வெட்கப்படுத்த விட மாட்டார். நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் தைரியமாக உத்தமத்தோடு அவரை நீங்கள் ஆராதனை பண்ணுங்க. ஆண்டவரை நீங்கள் உத்தமமாக பின்பற்றி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நாங்களாம் சாட்சிங்க, நாங்களாம் சாட்சி. அதுக்கு ஆண்டவர் எங்களை எந்த சூழ்நிலையிலும் கைவிடுகிறது போல ஒரு சூழ்நிலை வரலாம், யாருமே உதவிக்கு இல்லைங்கிற நெருக்கடி வரலாம். ஆனால் தேவன் கடைசி நேரத்தில் நொடியில் கூட நம்மளை என்ன பண்ணுவார், தூக்கிவிட அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு முறை என் குழந்தைக்கு கட்டு போடணும், இருக்கிற காசை வச்சுட்டு நாங்கள் தஞ்சாவூர் போயிட்டோம். போகிறதுக்கு மட்டும்தான் எங்ககிட்ட பணம் இருக்குது, வர்றதுக்கு எங்கள்கிட்ட பணம் இல்லை. நம்பிக்கையில் போயிட்டோம், விசுவாசத்தில் போயிட்டோம், பார்த்துக்கலாம் எப்படியாவது பார்த்துக்கோன்னு சொல்லி நாங்கள் போயிட்டோம். அன்றைக்கி எங்கள் பையனை ஸ்கூலில் விட்டோம், என்னுடைய மக ஜாய்ஸும் அந்த குட்டி பிள்ளையும் கூப்பிட்டு போகிறோம். அந்த நேரம் பார்த்து எங்கள் ஜாய்ஸ், அப்பா பசிக்குது பசிக்குது பசிக்குதுன்னு கத்துது. என் கையில் காசு இல்லை சாப்பாடு வாங்கி கொடுக்க, திரும்ப வர்றதுக்கு என்கிட்ட பணம் இல்லை. ஆனால் விசுவாசத்தில் போயிட்டோம். ஆண்டவரே, ஏன்னா அன்றைக்கி போய் ஆகணும். அந்த நாளை விட்டால் அதுக்கப்புறம் 1 வாரம் கழித்து தான் போக முடியும். டாக்டர் திட்டுவாங்க, ஏற்கனவே போட்டுருக்கிற மாவு கட்டு ரொம்ப பிள்ளையோட காலை இறுக்கிடும். அதனால் கண்டிப்பாக போய் ஆகணுங்கிற நெருக்கடியான சூழ்நிலை. தஞ்சாவூர் போயிட்டோம். அன்றைக்கி போய் கட்டுகளெல்லாம் போட்டுட்டு பிள்ளை ஒரு பக்கம் இன்னொரு குழந்தை கத்திகிட்டே இருக்குது, சாப்பாடு வேணும்ப்பா சாப்பாடு வேணும்ப்பான்னு சொல்லி. என்கிட்ட காசு இல்லைம்மான்னு சொல்லி ஒரு பிஸ்கட்டை வாங்கி கொடுத்துட்டு, எப்படியே இருந்துக்குமா நம்ம வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி அமைதிப்படுத்தினேன். அப்போ எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஐயா எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு ஃபோன் கால். ஒரு இதை எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், அந்த தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். ஐயா நான் அந்த மாதிரி மருத்துவமனையில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டார். என் மகளுக்கு நான் கட்டுப்போட வந்தேன்னு சொன்னேன்.
நானும் வந்து பார்க்குறேன், நான் வரேன் ஐயா அப்படின்னு சொல்லி அவங்களும் அவங்க ஃபேமிலியும் வந்தாங்க. வருகிறவர்கள் அங்கேருந்து ஒரு சாப்பாடோடு வந்தாங்க. கேரி பேக்கில் சாப்பாடு பார்சல் வாங்கிட்டு வந்தாங்க. ஐயா முதல்ல இதை நீங்களும் பிள்ளைகளும் சாப்பிடுங்கன்னு சொல்லி எங்கள் கையில் கொடுத்தாங்க. எனக்கு எப்படி, அவங்களுக்கு எப்படி தெரியும் நாங்கள் பசியாக இருக்கிறோன்னு சொல்லி? தெரியாது. அடுத்தது அவங்க செய்த விஷயம், கையில் எங்களுக்கு காணிக்கையை தந்து, இதை உங்களுடைய செலவுக்காக வைத்து கொள்ளுங்க ஐயான்னு சொல்லி ஒரு காணிக்கையை கொடுத்தார்கள். அல்லேலூயா. நான் ஏன் சொல்லன்னு சொன்னால், ஆண்டவர் நம்மளை வெட்கப்படுத்த விட மாட்டார். ஆமென். அவருக்கு எல்லா சூழ்நிலையும் தெரியும், எல்லா நெருக்கங்களும் தெரியும், நாம் படுகிற பாடுகளே தெரியும். நாங்கள் ரீசெண்டாக அந்த தஞ்சாவூருக்கு போயிட்டு அந்த அந்த இடத்தெல்லாம் நாங்கள் பார்த்து அந்த அந்த இந்த காரியங்கள்லாம் நாங்கள் பேசிக்கிட்டோம். இந்த இடத்துல தானே நம்ம இப்படி கஷ்டப்பட்டோம்னு சொல்லி யோசித்து பாருங்கள். தேவன் ஒரு நாளும் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவரை நீங்கள் உத்தமமாய் பின்பற்றிருக்கிற போது, சங்கீதம் 145:18 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 19ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவருடைய கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக இருப்போமானால் நம்முடைய விருப்பத்தின்படியே அவர் செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய விருப்பத்தின்படி அவர் செய்கிறார். நம்முடைய மனசில் என்ன நினைக்கிறோங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். நம்ம என்ன விரும்பியிருக்கிறோங்கிற ஆண்டவருக்கு தெரியும். நம்ம மனசில் என்ன விரும்புகிறோமோ அதை நிறைவேற்றுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசித்து பாருங்கள். இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவருடைய கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அவர் நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிறவராக இருக்கிறார். நான் சொல்கிறேன், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. அல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் கண்களை மூடி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிறோம் உம்முடைய பிள்ளைகள் மேலே உம்முடைய கண்கள் பதியட்டோம்ப்பா. இந்த நேரத்தில் நான் ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு சொன்னதுனால நான் சொல்கிறேன் அப்பா. உம்முடைய ஜனங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யும் ஆண்டவரே. உம்முடைய ஜனங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யும் அப்பா. உம்முடைய கிருபை அவர்களை தாங்குகிறத அவர்கள் புரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே உமக்கு நன்றி. பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாம் ஆகும் என்று சொன்னீரே. உம்முடைய ஜனங்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே. எந்த சூழ்நிலையும் உம்முடைய ஜனங்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, நெருக்கமான சூழ்நிலைகளில் ஆண்டவரே எந்த விதமான பாரங்கள் உம்முடைய பிள்ளைகள் இருக்குமானால் கர்த்தர் அதிலிருந்து ரட்சிக்கக்கூடிய வல்லமையுள்ளவராக இருக்கிறீரே ஆண்டவரே. என்ன ஜெபத்தோவைகளோடு இருக்கிறாங்களோ கர்த்தர் அதிலிருந்து அவர்களை தூக்கி விடுங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம். ரீபாலா ராபாலா ராபா. ஆவியானவரே ஸ்தோத்திர ஆண்டவரே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. உங்க சமூகம் எனக்கு போதும் ஆண்டவரே. நீங்கள் என் வாழ்க்கையில் போதும் ஆண்டவரே. வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. வெட்கப்படாமல் ஆண்டவரே உங்களுடைய வாழ்க்கையில், அவங்க கிராமத்தில், அவங்க பட்டணத்தில் வெட்கப்படாத பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இவருடைய தலை நிமிரட்டு ஆண்டவரே. ஆண்டவரே, சோர்ந்து போன இடங்களெல்லாம் எந்த இடத்துலலாம் தலை குனிந்தார்களோ அந்த இடத்துல அவருடைய தலை நிமிர செய்யுங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க. உடைய ஆண்டவரே, உடைய திரு சமூகத்தில் ஒப்புவித்து செபிக்கிற ஆண்டவரே, இரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து இவர்களை ஆளுகை செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் விலையேற்பட்ட அன்னின் ஐக்கியமும் என்று எண்ணுமுள்ள சதாகால் நம்மோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.